إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت أم أم أب ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الشفاعة هب لنا في القيامة مشفقا ولنا إن ضاع يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا ولا معرفة إلا ما ألهمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب بسم الله الرحمن الرحيم ولله العزة ولرسوله وللمؤمنين கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டினுடைய நிகழ்வின் தலைவர் அவர்களே, இந்த நிகழ்வை மார்க்கப்பற்றோடும் சுன்னத் ஜமாஅத்தினுடைய கொள்கையின் பிடிப்போடும் உலமாக்களை சமூகத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற பேரார்வத்தோடும் இதை சீரோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இதனுடைய பொறுப்பாளர்களே, மேடையிலும் முன்னிலையிலும் அமைந்திருக்கக்கூடிய சாதாத்துமார்களே, மேன்மைக்குரிய உலமா பெருமக்களே, சங்கைக்குரிய ஷைபுனா ஹதரத் அவர்களே, அறிவிலும் ஆற்றலிலும் குறைந்த நான் உலமாக்களுக்கு முன்னிலையிலே பேசுவது என்பதற்கு எனக்கு ஒரு சின்ன உதாரணம் ஞாபகம் வருகிறது. மரங்கொத்தி பறவை எல்லா மரவையும் கொத்தும். மரங்கொத்தி பறவை எல்லா மரத்தையும் கொத்தி ஓட்டுரும். வாழை மரத்தை மாத்திரம் அது கொத்தாதான். ஏன்னா வாழை மரத்தை கொத்தினால் அதனுடைய அழகு உள்ளே மாட்டிக்கொள்ளும். மாதிரி பொதுவாக எங்கனையாவது ஒரு 2-3 பேச்சு பேசிடலாம். ஆனால் உலமாக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு பேசுவது என்பது மரங்கொத்தி பறவைக்கு வாழை மரத்தை கொத்த சென்றது போல் என்னுடைய மனதில் ஏற்படுகிறது. அருமையான பெருமக்களே, ஏதாவது தவறுகள் பிழைகள் இருந்தால் நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ரொம்ப பணிவோடு ஆரம்பத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும் என்பதையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னா, ரிசாலத்துல் குஷைரியா, அதில் இமாம் குஷைரி அவர்கள் ஒரு சின்ன வரலாற்றை சொல்வார். அதற்கு கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு ஆள் காபாவினுடைய திரையை பிடித்துக் கொண்டு துவா செய்து அழுது ஓதி கொண்டிருக்கிறார். அதற்கு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர் அழுது துவா செய்துட்டு இருக்கிறாரே, இவருடைய துவா கபூல் ஆயிடுச்சான்னு சொல்லி அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆற்றலை கொண்டு பார்க்கிறார்கள். கபூலான மாதிரி தெரியல.
மூசா அலைஹிஸ்ஸலாம் எதையுமே ரப்பிடத்தில் மனம் திறந்து பேசுபவர்கள். அதனால அல்லாஹ்ட்ட சொன்னாங்களா, இலாஹி லவ் கானத் ஹாஜத்துஹு ஃபீ யதி, அவருடைய தேவையை நிறைவேற்றுற பொறுப்பை வந்து என் கையில கொடுத்திருந்தா நான் அவர் துஆவை கபூல் செய்திருப்பேன்னு சொன்னாங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் எதையுமே மனம் திறந்து ரப்பிடத்தில் பேசக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்கள் என்பதை அவருடைய வரலாற்றை ஆய்ந்தவர்களுக்கு தெரியும். யஹ்யாவினுடைய ஷரஹ் இத்திஹாபிலே கூட ஒரு செய்தியை சொல்வார்கள். ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களாம், யா அல்லாஹ், நீ மூசா கலீமுல்லாவாக இருந்து நான் ரப்பாக இருந்தால், மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், நீ மூசா கலீமுல்லாவாக இருந்து நான் ரப்பாக இருந்தால் நீ என்கிட்ட என்ன துஆ கேட்பேன்னு கேட்டாங்க. வரலாற்றில் இப்படி ஒரு செய்தியை காண இயலவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேட்டார்கள். அல்லாஹ் மனம் திறந்து பேசுவது கேட்டு ஆனந்தப்பட்டு அல்லாஹ் சொன்னான், நல்ல ஆபியத்தை கேட்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடித்துக் கொண்டார்கள், எனக்கு ஆபியத்தை தந்தே தீர வேண்டும். குர்ஆன் இன்ன கைர மனிஸ்தரஜர்தல் கவியுல் அமீன் என்று சொல்வதனுடைய நுட்பமும் அதிலே பொதிந்திருக்கும் என்று சொல்வார். அருமையான பெருமக்களே, சொல்ல வந்த நோக்கம், தவாஃப் செய்து கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இவருடைய இந்த விஷயத்தை குறித்து ரப்பிடத்தில் கேட்டார்கள். துஆ கபூலான மாதிரி தெரியல. உடனே இந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ் பதில் சொன்னான், யா மூசா ஆனா அர்ஹமு பிஹி மின்க, உங்களை விட அவரின் மீது நான் ரொம்ப கருணை உள்ளவன். அப்படித்தானே, நம்மின் மீது நமக்குள்ள கருணையை விட நம்முடைய ரப்பு நம்மின் மீது கருணை உள்ளவன். பொதுவா சட்டம் அதுதான். நம்மின் மீது நமக்குள்ள அன்பை விட நம்முடைய ரப்பு நம்மின் மீது அன்புள்ளவன். அதனால அல்லாஹ் சொன்னான், ஆனா அர்ஹமு பிஹி மின்க, உங்களை விட அவரின் மீது கருணை உள்ளவன். ஆனால் எனக்குன்னு ஒரு விதி இருக்குது. துஆ செய்யும் பொழுது கவனம் கேட்கிறோம். இன்னல்லாஹ லா யக்பலு துஆன் அன் கல்பின் லாஹின், கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். அல்லாஹ் அந்த விதியை சொன்னான், கவனம் கேட்கணும். அவர் துஆ ஓதிக்கிட்டு இருக்கிறாரு. இமாம் குஷைரி ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய ரிசாலாவில் சொல்கிறார்கள், அவர் துஆ ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, கவனம் போற வெளியில 3 ஆட்டுக்குட்டியை கட்டி போட்டுருக்கிறார். அதுல இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மண்டையில குட்டி என்னத்தை துஆ ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க, கவனத்தை போற வெளியில ஆட்டுக்குட்டியில வச்சுக்கின்னு சொன்ன உடனே அவர் பார்க்கிறார், நம்ம ஆட்டுக்குட்டி சமாச்சாரம் மூசா நபிக்கு எப்படி தெரியும், நடந்த விஷயத்தை பூரா சொன்னான். அதற்கு பிறகு தன்னுடைய கவனத்தை திருப்பி துஆ செய்து அது கபூலானதா ஒரு வரலாற்றை இமாம் குஷைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார். இது எல்லாத்துக்கும் பொருத்தக்கூடிய விஷயம். தொழுகையானாலும் சரி, துஆவானாலும் சரி, பயானானாலும் சரி. இன்ன ஃபீ ذلك لذكرى لمن كان له قلب او القى السمع وهو شهيد, எல்லாத்துக்கும் பொருத்தக்கூடிய விஷயம். அதனால் ரொம்ப பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன், அருமையான பெருமக்களே, மேன்மைக்குரிய உலமா பெருமக்களே, கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சம்பந்தமான சில விஷயங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். கூட்டு துஆ சுன்னத் ஜமாஅத்தினுடைய அடித்தளமான ஒரு காரியம், காலமெல்லாம் பேணப்பட்டு வந்த காரியம். இன்று மார்க்கத்தினுடைய எப்படிப்பட்ட அடித்தளங்களை எல்லாம் சிதைப்பதற்கு இந்த வஹாபிகள் முற்பட்டிருக்கிறார்கள் என்பதை பொதுக்கூட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அருமையான பெருமக்களே, அவர்கள் சிதைத்த அந்த காரியங்களிலே ஒன்றுதான் துஆவினுடைய கண்ணியமும் கூட்டு துஆவினுடைய அந்த காரியத்திலே அவர்கள் செய்யக்கூடிய, அதை சிதைப்பதற்காக செய்யக்கூடிய முயற்சி. துஆ ஒரு மகத்தான பாக்கியம். நாம் ரப்பினுடைய அடிமை என்பதற்குண்டான அடையாளம். துஆ செய்வது மனிதன் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதற்கான அடையாளம். ரப்பின்பால் நம்மை இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாலம் அது. ரப்போடு நம்மை இணைத்து வைப்பதற்குண்டான ஒரு அற்புதமான பாலம் துஆ என்பது. அவனன்றி நமக்கு ரப்பு வேறு யாரும் இல்லை என்ற பேருணர்வை தரக்கூடிய அற்புதமான செய்தி துஆ என்பது. சாத்தியமற்றவைகளையும் சாத்தியமாக்கி வைக்கக்கூடிய மகத்தான ஆற்றல் மிக்க உன்னதமான காரியம் துஆ என்பது. 110 வயதை தாண்டி ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ரப்பி இன்னி வஹனல் அஸமு மின்னி வஸ்தஅல அர்-ரஸு ஷைபா வலம் அகும் பிதுஆஇக ரப்பி ஷகியா, 110 வயதை தாண்டிய நிலையிலே ரப்பின் அந்த துஆவின் மீது அவர்கள் ஆதரவு வைத்து செய்ததனுடைய விளைவு சாத்தியமற்றவைகளையும் சாத்தியமாக்கி வைக்கக்கூடிய காரியம் துஆ என்பது. மனிதனுடைய அறிவை திகைப்பில் ஆட்டக்கூடிய அற்புதமான சாதனம் துஆ என்பது. அதில் வாதாளத்திற்குள்ளே, இருள்களுக்குள்ளே, فنادى في الظلمات لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين, இருள்களுக்கு உள்ளே அமர்ந்து அங்கிருந்து அதற்கு செய்தனா யூனுஸ் இப்னு மத்தா துஆ செய்கிறார்கள். ஃபஸ்தஜப்னா லஹு. மக்களே,
சாத்தியமற்றவைகளை சாத்தியமாக்கி வைக்கக்கூடிய காரியம் என்பது மாத்திரமல்ல, மனித அறிவை திகைக்க செய்யக்கூடிய மகத்தான ஆற்றல் மிக்க சாதனம் துஆ என்பது. அல்லாஹ் சொல்வான், குல் மா யஅபு பிக்கும் ரப்பி லௌலா துஆஉக்கும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், குல் நாயகமே சொல்லிவிடுங்கள், மா யஅபு பிக்கும் ரப்பி லௌலா துஆஉக்கும். அந்த துஆவுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், அதிலே ஒன்று துஆ என்பது துஆ, இன்னொன்று ஈமான். உங்களிடத்தில் துஆ மாத்திரம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை பொருட்படுத்தவே மாட்டார். முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் சொல்வான், வயக்பிலூன ஐதியஹும் நஸுல்லாஹ ஃபனஸியஹும். தங்களுடைய கரங்களை சுருட்டி வைத்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ்வை அவர்கள் மறந்து விட்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை மறந்து விட்டான். துஆ என்பது எவ்வளவு முக்கியமான பாக்கியம் நிறைந்த ரப்பினால் அருளப்பட்ட ஒரு மகத்தான சாதனம் என்பதை பெருமக்களே நாம் எண்ணி பார்க்கிறோம். பதிலுடைய மகத்தான வெற்றிக்கு பின்னணியில் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னதமான துஆ இருந்ததை ஹதீஸ் நமக்கு நினைவுபடுத்தி காட்டும். பதிலுடைய யுத்தம் ஆரம்பிக்க போகிறது. ஹதீஸிலே வருகிறது, வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராபிஅன் யதை யஸ்அலுல்லாஹு அன்-நஸ்ர். ரப்பிடத்தில் தன்னுடைய உதவியை, அவனுடைய மேலான பேருதவியை கேட்டவர்களாக, கையை உயர்த்தியவர்களாக செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆனந்தப்பட்டு சொன்னார்கள், யா அபூபக்கர் அப்ஷிர். அபூபக்கர் அவர்களே, சோபனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், பாக்கியம் நிறைந்த ஒரு இடம். இதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள். இதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். முத்தஅஜ்ஜிரும் பிஅமாமத்தின் ஸஃப்ரா. பச்சை தலைப்பாகையை கட்டிக் கொண்டு வருகிறார்கள். சில பேருக்கு அந்த நேரத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. பச்சை தலைப்பாகையை கட்டிக் கொண்டு வருகிறார்கள். ஹதீஸ் வருகிறது, அத்தாக்க நஸ்ருல்லாஹி தஅவுதுஹு. நான் துஆ செய்த நேரத்தில் ரப்பினுடைய மகத்துவமான மேன்மை மிக்க உதவி வந்துவிட்டது என்பதை பதிலில் நமக்கு சொல்லி காட்டினார்களே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆவினுடைய மகத்தான விடை. இன்றும் புனிதமான அரஃபாவிலே நின்று, முஸ்தலிஃபாவில் நின்று ஹாஜிகள் துஆ செய்கிறார்களே, அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து ரப்பிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அது மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கியாமத் வரை தங்களுடைய உம்மத்தை நினைத்து துஆ செய்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரஃபாவில் அவர்கள் செய்த துஆவிலே அதிகமான துஆ தன்னுடைய உம்மத்திற்காக இருந்தது என்பதை ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவில் நின்று துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், புனிதமான இந்த அரஃபாவிற்கு ஒரு மனிதர் வந்து விட்டார், இங்கு வந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டார், அவரை மன்னித்தே தீர வேண்டும் என்று கேட்கிறார். அல்லாஹ் சொன்னான், மன்னித்து விடலாம். ஒருவர் இன்னொருவருக்கு ஏதாவது அநியாயம் செய்திருந்தார், அவர் மன்னிக்காமல் இவரை மன்னிக்க இயலாது என்று ரப்பு சொன்னார். ரഊஃபுர் ரஹீமான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த உள்ளம் அவர்களுக்குத்தான் வரும், அந்த உள்ளம் அவர்களுக்குத்தான் வரும். துஆ செய்தார்கள், யா ரப்பி இன்னக காதிருன் அலா அன் தஸ்புத ஹாதல் மظلوم கைரன் மின் மظلمته وتغفر هذا الظالم. யார் அநியாயம் செய்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறாரோ அவரை நீ மன்னித்து, யாருக்காவது இவர் அநியாயம் செய்திருந்தால் உன் புறத்தில் இருந்து அவருக்கு ஏதாவது சன்மானத்தை கொடுத்து இவரை மன்னித்து விடு ரப்பே என்று துஆ செய்தார். பெருமக்களே, இந்த உள்ளம் அந்த ரഊஃபுர் ரஹீமுக்கு தானே வரும். கியாமத் வரை புனிதமான அந்த இடத்திலே நின்று ரப்பிடத்தில் மன்னிப்பு கேட்பவர்களுக்கு மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்குண்டான அடித்தளத்தை, அந்த துஆவை நமக்கு செய்து வைத்தவர்கள் ரഊஃபுர் ரஹீமான ரஹ்மத்துல் லில் ஆலமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமையான பெருமக்களே, துஆ என்பது சாதாரணமான ஒரு காரியம், ரப்பு நமக்கு செய்த ஒரு மகத்தான ஒரு காரியம். இன்னைக்கு துஆ, கூட்டு துஆ சம்பந்தமா பல விரிவான விஷயங்களை சொல்லணும். தொழுத உடனே எழுந்து ஓடக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை இன்று ஊக்குவித்திருக்கிறார்கள். தொழுத உடனே வரக்கூடாத இடத்துக்கு வந்த மாதிரி எழுந்திரித்து ஓடக்கூடிய ஒரு கலாச்சாரம். ஒரு மூமின் பள்ளிவாசலுக்கு வந்தால் தண்ணீருக்குள்ளே மீன் இருப்பதை போல் இருப்பான் என்றல்லவா ஹதீஸ்ல வருது. அதுக்கு ராகத்தா இருக்கும், ஓடக்கூடிய நிலை. பல விஷயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்றாலும் ஒரே ஒரு ஹதீஸை அவர்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா ஹதீஸும் நம்பரோட எல்லாம் தெளிவா இருக்குது. ஜமாலியத்து கூட சொன்னாங்க, இந்த நம்பர் சொல்ற கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் இல்ல. எந்த இடத்துல வருதுங்கிற ஹதீஸை வேணா சொல்லிடுவோம், நம்பர் வேணா தனியா கேட்டுக்கட்டுன்னு சொன்னாங்க. நான் நம்பரோட எழுதி வச்சிருந்தேன், அசல் சொன்ன உபதேசத்தினால அந்த விஷயத்தை விட்டுட்டேன். அதனால எல்லாம் நம்பரோட எழுதி வச்சிருக்கிறேன், எந்த ஹதீஸ் கிதாபுல வருதுங்கிறது கூட எழுதி வச்சிருக்கிறேன். பெருமக்களே, நம்பர் தேவைன்னா பாத்துக்கலாம்.
அந்த கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் இல்லைன்னு சொன்னதுனால நான் அதை விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்ததர்களை வருகிறது, இமாம செய்து கொண்டிருக்கிறார்கள். முன் வரிசையிலே சையதுனா சித்தீக் நாயகம் அவர்கள், அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற பெரிய சஹாபாக்கள் எல்லாம் முன் வரிசையில் இருக்கிறார்கள். தொழுது முடிச்ச உடனே தக்பீரத்துல் ஊலாவிலே அந்த பெருமக்களோடு சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்தோடு சேர்ந்து தொழுத ஒரு சஹாபி, ஒரு கிராமவாசி, அவங்க என்ன செய்தாங்கன்னா தொழுது முடிச்ச உடனே காமர் உடனே எழுந்திருச்சாங்க. சலாம் வாங்கின உடனே எழுந்திருச்சாங்க. எழுந்திருத்து அடுத்து ஏதோ ஒரு வேலையை ஒன்னு தக்பீர் கட்டி தொழ போறாங்க, அல்லது வெளியே போறாங்க, ஏதோ ஒன்று செய்ய போறாங்க. அவர் எழுந்திருத்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபவஸப இலைஹி உமர் ஃபஅഖத பிமன்கிபிஹி ஃபஹஸ்ஸஹு. உமர் தான் எழுந்திருச்சு ஆளை பிடிச்சு டவார்களை எழுதி உட்கார வச்சாங்க. தோள்பட்டை பிடிச்சு ஒரு குழுக்குனாங்க. ஆளை ஒரு உழுக்கி ஆளை கீழே உட்கார வச்சாங்க. இஜ்லிஸ் கீழே உட்காரு. பைன்னஹு லையஹலிக அஹ்லுல் கிதாபி இல்லா அன்னஹு லம் யகுன் பைன ஸலாத்திஹிம் ஃபஸ்ல். உன் வேதக்காரர்களுக்கு அதாப் வந்ததற்கான காரணமே தொழுது முடித்து விட்டு எந்த இடைவெளியும் இல்லாமல் அடுத்த வேலையை தொழுது முடிச்சு அடுத்தது துஆக்கள் இந்த காரியங்களில் ஈடுபடணும். அந்த இடைவெளி விடாமல் அடுத்த வரியை உடனே செய்வார்கள். இதன் காரணத்தினால் தான் வேதக்காரர்கள் ஆக்கப்பட்டார்கள். அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா இப்படி செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சு திரும்பி அமர்ந்த அல்லாஹ்வுடைய ஹபீப் அவர்கள் ஃபரஃபஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஸரஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து அது முடித்து விட்டு இந்த காரியம் எல்லாம் நடந்து முடிந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா அஸாபல்லாஹு பிக யப்னல் கத்தாப், கத்தாபுடைய மகனே அல்லாஹ் தஆலா உங்களை கொண்டு அவரை சரியாக்கி வச்சான்னு சொன்னாங்க. தொழுது முடித்த உடனே செல்லக்கூடியவர்கள் மனதிலே வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அருமையான பெருமக்களே, அதற்கு பிறகு திக்ரும் துஆவும் மார்க்கத்தில் சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா விஷயத்தை ஞாபகப்படுத்தினார். தீனின் தூண்கள் அவர்கள், ஈமானுக்கு முன்னுதாரணமானவர்கள், தீனின் தூண்கள் அவர்கள். ஆமினு கமா ஆமனன் நாஸ், அவர்களை போல் ஈமான் கொடுக்கிறது அல்லாஹ் தஆலா நமக்கு உத்தரவிட்ட அந்த நன்மக்கள். சரி, கேட்கிறாங்க இன்னைக்கு உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். பணிவா துஆ செய்யுங்க, ரகசியமா துஆ செய்யுங்க, சத்தம் போட்டு துஆ ஓதுறீங்களே, இது எங்க இருக்குது? உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, அப்படித்தான் அல்லாஹ் சொல்றான். நீங்க சத்தமா துஆ ஓதுறீங்க அப்படின்னு இந்த ஆயத்தை வச்சு கேட்கிறாங்க. பெருமக்களே, ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னா, உலகத்தில் மனித சமுதாயம் வழிகேட்டில் ஆகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமான ஒரு காரியம் குர்ஆனை கொண்டு முதலில் விளக்கம் பெற வேண்டும். குர்ஆனுக்கு அதற்கடுத்து ஹதீஸை கொண்டு விளக்கம் பெற வேண்டும். குர்ஆனுக்கு அதற்கடுத்து சஹாபாக்களை கொண்டு விளக்கம் பெற வேண்டும். குர்ஆனுக்குண்டான விளக்கத்தை தாபீன்களில் இருந்து பெற வேண்டும். குர்ஆனுக்குண்டான விளக்கத்தை தாபீன்களில் இருந்து பெற வேண்டும். இப்படி பெற்றால் ஒரு வழிகேடும் வராது. அது இல்லாம 7-18 3-19 நம்பர் சொல்லிட்டு இருந்தா சிக்கல் தான். நமக்கு தெரிந்த ஒரு ஆள் இருந்தாரு, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பிரபல்யமான விஷயம் தான். அவர் தொழுகிறது இல்லை. வஅபுத ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், அவ்வளவுதான். யகீன் வர்ற வரை இபாதத் செய்யணும். யகீன் இல்லாத வரையில தான் தொழுதுட்டு இருக்கணும். நான் யகீன் எனக்கு நல்லா இருக்குதுங்கிறாரு. மேலோட்டமா அர்த்தம் செய்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறார், எங்க கூட்டத்தில் இருந்துச்சோ இல்லையே, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் எப்படி இருந்தார். வஅபுத ரப்பக ஹத்தா யஅதியல் யகீன், யகீன் வர்ற வரை அல்லாஹ்வை வணங்குங்கள், அவ்வளவுதான் அல்லாஹ் சொல்றான். ரப்பினுடைய வாக்கு அல்லவா. எனக்கு யகீன் இருக்கு, சந்தேகம் உள்ளவங்க தொழுகுங்கிறார். ஆனால் அது யகீன் என்பதற்கான அர்த்தத்தை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துன்னு அர்த்தம் செய்வாங்க. வஅபுத ரப்பக ஹத்தா யஅதியல் யகீன் மௌத்துன்னு அர்த்தம் செய்வாங்க. அந்த அர்த்தத்தை விளங்காமல் வெறும் நேரடியான அர்த்தத்தை செய்தால் அதனுடைய விளைவு என்னாகும் என்பதை யோசிக்க வேண்டும். இந்தியாவில் கேரளாவில் நடந்த பிரபலமான ஒரு நிகழ்வு, இந்தியாவிலே கேரள மாநிலத்தில் நடந்த பிரபலமான ஒரு நிகழ்வு. தேர்தலில் 2 பேர் போட்டி போட்டாங்க. ஒரு ஆள் மான் சின்னம், இன்னொரு ஆள் மரம் சின்னம். ஒரு ஆள் மான் சின்னத்தில் போட்டியிடுறார், இன்னொரு ஆள் மரம் சின்னத்தில் போட்டியிடுறார். மான் சின்னத்தில் போட்டியிடக்கூடியவர் முஸ்லிம்கள் நிறைந்த பகுதியிலே அவர் தனக்கு ஆதரவாக இந்த மான் சின்னத்தில் அவங்க தேர்தலில் முத்திரையிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் பிரச்சாரம் பண்றாரு. மரம் சின்னத்துக்கு ஓட்டு போடாதீங்க.
மர சின்னத்துக்கு ஓட்டு போடாதீங்க. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். அங்க போயிடாதீங்க. பெருமக்களே, ஒரு ஆயத்தை எந்த கண்ணோட்டத்தில் விளங்க வேண்டும் என்று அதனுடைய நிலைப்பாடு இல்லாமல் இப்படியெல்லாம் அர்த்தம் செய்ய ஆரம்பிச்சா என்ன ஆகும்? 16 அர்த்தங்களுக்கு அவாமிர்களை அம்ரை நம்ம பயன்படுத்தலாம். நம்ம உசூலுல் ஃபிக்ஹ்ல படிச்சிருக்கிறோம். ஏவல் வினை என்பதை 16 அர்த்தங்களுக்காக பயன்படுத்தலாம். சில இடங்களிலே அது வாஜிப், சில இடங்களிலே முபாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபூ. கடன் கொடுத்தால் எழுதி வையுங்கள். இந்த இடத்துல வருது முபாஹான விஷயம். அகீமுஸ் ஸலாத், தொழுது கொள்ளுங்கள். குலூ மின் ஸமரிஹி இதா ஸமர வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதி. விளைந்தால் இருந்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், உரிய ஜகாத்தை கொடுத்துருங்க. ஒரு விஷயம் முபாஹ், ஒரு விஷயம் வாஜிப். ஒரே ஆயத்திலேயே எது வாஜிபு எது முபாஹ் எப்படி கண்டுபிடிக்கிறது? வாஜிபான அவாமிர்களுக்கு ஒரு பச்சை கோடு, முபாஹான அவாமிர்களுக்கு ஏதாவது மஞ்சள் கோடு போட்டு வச்சிருக்குதா? இது எப்படி விளங்குறது? இது அதற்கான விளக்கத்தையும் ஆற்றலையும் தகுதியையும் பெற்ற நன்மக்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை கொண்டு விளக்கம் பெற்றால் வாழ்க்கையில் ஹிதாயத்தை பெறுகிறார். இன்னைக்கு அந்த அணுகுமுறை இல்லாத காரணத்தினாலே சுயமான விளக்கங்கள். இந்தியாவிலே பிரபலமான ஒரு கேஸ் நடந்துச்சு, ஷாபான் வழக்குன்னு சொல்லி. அதிலே நீதிபதி சந்திரசூட் ஒரு தீர்ப்பு செய்தார் ஷரியத்தினுடைய அடிப்படைக்கு எதிராக. தலாக் விடப்பட்ட பெண்களுக்கு காலமெல்லாம் கணவன் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார், தீர்ப்பு செய்தார். தீர்ப்பு சும்மா செய்யல, அல்லாஹ் சொல்கிறான், ஒலில் முதல்லகாத்தி மத்தாஉம் பில் மஅரூஃப். அல்லாஹ் சொல்கிறான், ஆயத்தை காட்டி சொன்னார். சொன்னவர் சந்திரசூட்டுங்கிறதுனால சமுதாயம் புறக்கணித்தது. அதே நம்மால் உள்ள பேரா இருந்தா யோசிக்க ஆரம்பிக்கும். பெருமக்களே, குர்ஆனுக்கு சிறந்த விளக்கம் குர்ஆன், குர்ஆனுக்கு சிறந்த விளக்கம் ஹதீஸ், குர்ஆனுக்கு சிறந்த விளக்கம் சஹாபாக்களின் விளக்கம், குர்ஆனுக்கு சிறந்த விளக்கம் தாபிஈன்களுடைய விளக்கம், குர்ஆனுக்கு சிறந்த விளக்கம் தாபிஈன்களுடைய விளக்கம், நன்மக்கள் சாலிஹீன்கள் அருளாளர்களின் விளக்கம். இப்பொழுது பாருங்கள், உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த ஆயத்திற்கு அர்த்தம் செய்கிறார்கள், உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன், நீங்கள் ரப்பிடத்தில் துஆ செய்யுங்கள். ததர்ருஅன் அலானியத்தன் வ குஃபியா சிர்ரன். சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், நீங்கள் ரப்பிடத்தில் துஆ செய்யுங்கள். அந்த இடத்துல அந்த வாசகத்திற்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, தவறுவான் என்று சொன்னார் அலாதியத்தன், பகிரங்கமாகவும் சத்தமிட்டும் துவா செய்யுங்கள். ஒகுப்பியா ரகசியமாகவும் மெதுவாகவும் நீங்கள் துவா செய்யுங்கள். அப்ப அந்த ஆயத்திற்கான அர்த்தத்தை தஃப்சீர் இப்னு அப்பாஸில் இருக்கிறது. பெருமக்களே, குர்ஆனுக்குண்டான சிறந்த விளக்கம் இப்படி இருக்க, நாமடா சுய இஷ்டத்திற்கு குர்ஆனை விளங்க ஆரம்பித்தால் இப்படித்தான் எங்காவது வழிகாட்டிலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை ஞாபகப்படுத்த. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்து விட்டு அவர்கள் சத்தமிட்டு துஆ செய்திருக்கிறார்களா? அசையிலே ஹதீஸ் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்து விட்டு என்ன துஆ செய்தார் என்பதை, அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி ஃபீ தீனி அல்லதி ஜஅல்தஹு லி ஃபீ இஸ்மத்தி அம்ரி துஆ செய்தது வருகிறது. தபரானிலே ஹதீஸ் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பே என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள வேண்டும் துஆ செய்தா வருகிறது. ரகசியமா செய்திருந்தா அந்த ஹதீஸை நமக்கு எப்படி ரிவாயத் செய்ய முடியும்? அவர்கள் இவர்கள் ரகசியமாக ஓதி இருந்தால் இந்த ஹதீஸ்களை நமக்கு எப்படி அவர்கள் அறிவிக்க முடியும்? அருமையான பெருமக்களே, அதில் செய்தனா அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மான் ஸல்லைது கல்ஃப நபியிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா சமிஅத்துஹு, எப்பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் நான் தொழுதேனோ, தொழுது முடித்த பிறகு அவர்கள் இந்த துஆ ஓதுவதை நான் கேட்டேன் என்று சொல்கிறார். அவர்கள் துஆ ஓதுவதை நான் கேட்டேன் என்று சொல்கிறார். நம்ம ஆட்களுக்கு கூட சொல்றாங்க, ஒரு வேளை இல்லாம இருந்தால் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊசலாட்டம் சில பேருக்கு வந்து விட்டது. பெருமக்களே, நம்முடைய நன்மக்கள் சாலிஹீன்கள் அருளாளர்கள் நடந்த பாதைகள், சீரியர்கள் நடந்த பாதை, அதைத்தான் ஒவ்வொரு நாளும் 17 தடவை கேட்கும்படி பணிக்கப்பட்டிருக்கிறோம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அந்த நன்மக்கள் நடந்த பாதையிலே நடத்தி வை ரப்பே என்று கேட்கும்படி நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். 2 நேரங்களில் செய்யப்படக்கூடிய துஆ பாக்கியமானது.
ஐயு துஆஇ அஸ்மஉ யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹபீபே, எந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய துஆ, எந்த துஆக்கள் ரப்பிடத்தில் சீக்கிரம் கபூலாகும் என்று கேட்ட பொழுது ஃபீ ஜௌஃபில் லைல் வ ஃபீ துபரி குல்லி ஸலாத்தி மக்தூபா, ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் இரவிலே நடுநிசியில் என்று சொன்னார். ஒன்று தஹஜ்ஜுடைய நேரம், இன்னொன்று தொழுகை, ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலே. தஹஜ்ஜுடைய நேரத்தினுடைய துஆ சாதாரணமானதல்ல, பாக்கியமான நேரம். அதனால்தான் அந்த நேரத்தில் தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா உலகத்தில் பிறக்க செய்தார். இந்த பாக்கியமான நேரத்தில் தான் முதலாக அவர்களுக்கு நுபுவத் வழங்கப்பட்டது. فلا اقسم بالخنس الجوار الكنس والليل اذا عسعس والصبح اذا تنفس انه لقول رسول كريم. இந்த ஆயத்தினுடைய விரிவுரையை பெருமக்கள் சொல்வார்கள், அந்த நேரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் முதலாக வழங்கப்பட்ட நேரம், பாக்கியமான நேரம். அதேபோல் ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலே. சரி, ஒரு ஆள் துஆவோட மற்ற ஆள் ஆமீன் சொல்லணுமா? ரொம்ப ஃபுரூஇ மசாயில் அதுல போய் அப்படியே கிண்டி கேட்கிறாங்க. ஒரு ஆள் துஆவோட மற்றவங்க ஆமீன் சொல்லணும். இதுக்கு அடிப்படை இருக்குதா? ஆதாரம் இருக்குதா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், وقال موسى ربنا انك آتيت فرعون وملئه زينة واموالا في الحياة الدنيا ربنا ليضلوا عن سبيلك ربنا اطمس على اموالهم واشدد على قلوبهم فلا يؤمنوا حتى يروا العذاب الأليم. அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் தொடங்கும் பொழுது وقال موسى ன்னு தொடங்குறான். இந்த ஆயத்தினுடைய முடிவிலே கத் உஜீபத் தஅவத்துக்குமான்னு சொல்றான். இந்த ரெண்டு பேருடைய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னு சொல்றான். தொடங்கும் பொழுது வகால மூசான்னு சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். முடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், உங்க ரெண்டு பேருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதற்கான விளக்கம் என்ன? துஆ செய்தால் ஒரு ஆளு நல்லா தொடங்கி ரெண்டு பேருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது நல்லா சொல்றானே, அதை முடிக்கிறானே, அதனுடைய விளக்கம் என்ன? ஹதீஸிலே நமக்கு விளக்கம் வருகிறது. இந்த ஆயத்திற்கான விளக்கத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காண்பிப்பார்கள். நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு தடவை சொன்னார்கள், ஆயிதானி ஹிசாலன் ஸலாஸா, அல்லாஹ் எனக்கு 3 பாக்கியங்களை தந்தான். அல்லாஹ் தஆலா 3 பாக்கியங்களை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா தந்தான். فقال رجل من جلسائه ما هذه الخصال يا نبي الله, அல்லாஹ்வுடைய ஹபீபே, அது எந்த 3 விசேஷமான தன்மை என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், ஸலாத்துன் ஃபி ஸுஃபூஃப், சஃப்புகளிலே நிற்கும் பொழுது அந்த சஃப், இது இந்த உம்மத்திற்குண்டான விசேஷம். கஸுஃபூஃபில் மலாயிகா, மலக்குமார்களுடைய சஃப்பை போல அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு என்று எடுத்து கொடுத்த விசேஷம். அதேபோல் தஹியத்து அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாசிகளுடைய சலாம். சொர்க்கத்தில் சலாம் தானே, இல்லா கீலன் சலாமன் சலாம். சொர்க்கத்தில் 3 வகையான சலாம் கிடைக்குமா? சொர்க்கத்தில் 3 வகையான சலாம் கிடைக்கும். முஃமின்களுக்கு சலாம் சொல்வார்கள், மலக்குமார்கள் முஃமின்களுக்கு சலாம் சொல்வார்கள், அல்லாஹ் முஃமின்களுக்கு சலாம் சொல்வார். சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய உன்னதமான சலாம். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டிய முறையில சொன்னாங்கன்னா இந்த துன்யாவிலே உங்களுக்கு சொர்க்கம் அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ் தஆலா உலகத்தில் சில பேருக்கும் சலாம் சொன்னான் என்று வருகிறார். உலகத்தில் சில பேருக்கும் அல்லாஹ் சலாம் சொன்னான். அதை சொன்னா அது வேற மாதிரி விஷயம், அது வேற மாதிரி போயிடும், நீண்ட விஷயம். பெருமக்களே, சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 3ஆவதாக இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்ட மகத்தான பாக்கியம் அத்தமீன், ஆமீன் சொல்லக்கூடிய விஷயம். சில பேருக்கு அது அலர்ஜியா இருக்குது. இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்ட விசேஷம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா சில பேருக்கு அதை அலர்ஜியாக்கி வைத்திருக்கிறார். சொன்னார்கள், வேறு யாருக்கும் அல்லாஹ் தஆலா அந்த ஆமீன் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. நபிமார்களிலும் கூட எனக்கு முன்னால் யாருக்கும் கொடுக்கவில்லை, இல்லா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமின் தவிர. அப்ப அந்த இடத்தில் 2 பேருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே, துஆ செய்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆமீன் சொன்னவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்று பெருமக்கள் விளக்கம் சொல்வார். ஒருவர் துஆவோட மற்றவர் ஆமீன் சொல்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் தானா? முதல்ல சத்தமிட்டு துஆ ஓதுறது, ஒரு ஆள் துஆ ஓத மற்றவர் ஆமீன் சொல்வது மார்க்கத்தினுடைய அடித்தளத்திலே நமக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். திருமதியிலே இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஹதீஸை பதிவு செய்து காட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வலா யௌம்மு கௌமன் ஃபயகுஸ்ஸு நஃப்ஸஹு பிதஅவத்தின் தூனஹும் ஃபஇன் ஃபஅல ஃபகத் கானஹு. வலா யௌம்மு கௌமன் فيخص نفسه بدعوة دونهم فإن فعل فقد خانه. ஒரு சமுதாயத்திற்கு இமாமத் செய்கிறார்,
இமாம செய்துவிட்டு ஃபயஹுஸ்ஸு நஃப்ஸஹு பிதஅவத்தின் தூனஹும், அதற்கு பிறகு ஃபாத்திஹை தானே காட்டும். இமாம செய்கிறார், முடிந்த பிறகு அவர் துஆ செய்கிறார் பிதஅவத்தின் தூனஹும், மற்றவங்களை விட்டுட்டு தனக்காண்டி மட்டும் துஆ ஓதிக்கிட்டு இருக்கிறார். அப்படி செய்தவர் இந்த சமூகத்திற்கு துரோகம் செய்தார், மோசடி செய்தார் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாமத் செய்தவர்கள் எல்லோருக்கும் சேர்த்தல்லவா துஆ செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை இருக்கிறது. அதை விட்டுவிட்டு அவருக்கு மாத்திரம் அவர் துஆ செய்தால் திருமதியில் அவர் சேர்ந்து துஆ செய்யும், எல்லாருக்குமா சேர்த்து துஆ செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எப்படியாவது தொழுது வைத்து விட்டு அவங்க துஆ செய்தாங்களா? முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் பாபு ஸலாத்துல் ஜமாஅத்தி பின் நாஃபிலா, இந்த பாபிலே இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பாடத்திலே இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார். முஸ்லிம் ஷரீஃபிலே பாபு ஸலாத்துல் ஜமாஅத்தி பின் நாஃபிலா, நஃபிலான தொழுகையை கூட ஜமாஅத்தாக தொழலாமா என்பது சம்பந்தமாக ஒரு பாடத்தையே போட்டு இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார். دخل النبي صلى الله عليه وسلم, அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்தில் வந்தார்கள். வமா ஹுவ இல்லா அன வ உம்மி வ உம்மு ஹராம் காலத்தி, நானும் என்னுடைய ஹாலாவான் அதற்கு உம்மு ஹராம் அவர்களும் என்னுடைய தாயும் நாங்கள் சேர்ந்து அமர்ந்திருந்தோம். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குமு எழுந்திருங்கள், ஃபலவு ஸல்லி பிக்கும், நான் உங்களுக்கு இமாமத் செய்கிறேன், தொழ வைக்கப் போகிறேன், எழுந்திருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு தொழுக வைக்கப் போகிறேன். சொல்லிவிட்டு எங்களுக்காக தொழுக வைத்தார்கள். எங்களுக்காக தொழுக வைத்தார்கள். அப்பொழுது அந்த ஹதீஸை ரிவாயத் கேட்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைக்கும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு தஆலா எந்த பக்கம் நின்னாங்கன்னு கேட்டாங்க. ஃபகால ரஜுலுன் சாபித்தின் ஐன ஜஅல அனஸம் மின்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எந்த பக்கத்தில் நின்னாங்கன்னு கேட்கும் பொழுது அவர்களை தங்களுடைய வலது பக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்க வைத்துக் கொண்டார்கள். அப்படி நிற்க வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைக்கிறார்கள். தொழுக வைத்து முடித்த பிறகு குடும்பத்தில் எல்லோருக்குமாக துன்யா ஆகிராவுடைய எல்லா கைரும் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். தொழுது முடித்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி துஆ செய்கிறார்கள், எங்கள் குடும்பத்தில் எல்லோருக்கும் துன்யா ஆகிராவுடைய வாக்கியங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக துஆ செய்தார். அப்பொழுது என்னுடைய தாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகாலத் உம்மி யா ரசூலல்லாஹ் ஹுவைதிமுக உதுல்லாஹ். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கும் பெரிய ஆட்கள், வலிமார்கள், சீதேவிகள், ஆரிகங்கள் வரும் பொழுது நாம் சொல்கிறோமே பிள்ளைக்காக துஆ செய்யுங்கன்னு சொல்லி, இந்த கருணையுள்ள தாய் சொன்னார்கள், ஹுவைதிமுக உதுல்லாஹ் லஹு, அல்லாஹ்வுடைய ஹபீபே உங்களுக்கு சிறுவ செய்த பிள்ளை அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருட காலம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதமத் செய்த பிள்ளை அல்லவா அதற்கு அனஸ் அவர்கள், அவங்களுக்காக துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காகவும் துஆ செய்தார். அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ மாலிஹி வ வலதிஹி வ அத்தில் உம்ரஹு வக்ஃபிர் தம்பஹு. யா அல்லாஹ் அதற்கு அனஸ் அவர்களுக்கு நீண்ட வாழ்நாளை கொடுப்பாயாக, நிறைந்த செல்வத்தை வழங்குவாயாக, ஏராளமான மக்கள் பாக்கியத்தை வழங்குவாயாக, அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்துவிட்டு சத்தமிட்டு அமைதியா குசுகுசுன்னு பதில துஆ இல்லை, சத்தமிட்டு துஆ செய்தார்கள். சஹாபாக்கள் நமக்கு சொல்லிட்டாங்க. பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பூரணமா கபூலாகிவிட்டது என்பதை நாம் நடைமுறையில் பார்க்கிறோம். நீண்ட காலம் வாழ்ந்த சஹாபாக்களிலே அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்த சஹாபாக்களிலே. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அவர்கள் தொட்டதையெல்லாம் தொடங்க செய்தான். ஏராளமான செல்வம், மக்கள் செல்வம் எவ்வளவு, ஏராளமான மக்கள் பேர பிள்ளைங்க பேத்தின்னு சொல்லி ஏராளமான மக்கள். எவ்வளவு மக்கள் தெரியுமா? அவங்க சொல்லுகிறாங்க, தஃபன்து மின் சுல்பி மிஅத்தன் இல்லா இஸனத்தை, என் கையினாலேயே நான் 98 பிள்ளைகள் அடக்கியிருக்கிறேங்கிறாங்க. தஃபன்து மின் சுல்பி மிஅத்தன் இல்லா இஸனத்தை, என் கையினாலேயே நான் கிட்டத்தட்ட 98 பிள்ளைகளை பேர பிள்ளை பேத்தின்னு சொல்லி 98 பிள்ளைகளை அடக்கியிருக்கிறேன். அவ்வளவு மக்கள் இருந்தாங்க. மக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அது கபூலானது என்பதையும் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். ஏராளமான செய்தி, மார்க்கத்தினுடைய அடித்தளம் நமக்கு தெளிவாக சொல்லித் தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்திலே இன்று சந்தேகத்தை உண்டாக்கி நமக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்தி அடித்தளமான கொள்கைகளில் தெளிவாக இருந்தவர்களையும் கூட ஊசலாட்டம் காண வைக்கக்கூடிய அளவிற்குண்டான முயற்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான்
காலகட்டத்தின் சூழ்நிலை அறிந்து சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாடு. இதனுடைய யோகத்தை சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹ்வை கபூல் செய்தருள்வானாக. உண்மையான பெருமக்களே, இதனுடைய விளைவை எல்லா நிலையிலும் அல்லாஹ் தஆலா பூரணமாக கபூல் செய்தருள்வானாக. துவங்கி இருக்கக்கூடிய இடமும் துவங்கி இருக்கக்கூடிய சீதைகளும் அது உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய இடமும் பாக்கியமான இடம் என்பதனாலே நிச்சயமாக அதனுடைய நன் விளைவுகள் பரக்காத்துகள் தொடரும் என்பதிலே சந்தேகம். அதே போல தபரானியிலும் இமாம் பஸார் அவர்கள் தங்களுடைய முஸ்னதிலும் சொல்லித்தரக்கூடிய ஒரு செய்தி. ஒரு ஆள் துவா ஓத மற்ற ஆட்கள் ஆமீன் சொல்லலாமா? சத்தமிட்டு துவா ஓதலாமா? மார்க்கத்தினுடைய அடித்தளம் தெளிவாக நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது செய்திகளை. செய்தனா ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபிசீனியாவில் இருந்து வருகிறார்கள். அண்ணன் நஜ்ஜாஷி இடத்திலிருந்து விருந்தினர்களாக தங்கியிருந்ததற்கு பின்னாலே அங்கிருந்து வருகிறார்கள். புறப்படுவதற்கு முன்னாலே மன்னர் நஜ்ஜாஷி ரொம்ப கண்ணியம் செய்தார், ரொம்ப கண்ணியம் செய்தார். அவர்களை சொல்கிறார்கள், நாங்கள் அங்கிருந்து புறப்பட தயாரானோம், அங்கிருந்து நாங்கள் புறப்படுவதற்கு தயாரானோம். எங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் நல்லபடியாக கொடுத்தார். எங்களுக்கு வாகன ஏற்பாடுகள் செய்து தந்தார்கள். எங்களுக்குண்டான எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றதை சிறப்பாக செய்து தந்தார்கள். சும்மா கால அக்பிரு சாஹிபக்கும் பிமா சனஅத்து லக்கும். நஜ்ஜாஷி அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள், அவங்களுக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறேன் எல்லாத்தையும் போய் நீங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார்ல சொல்லணும்னு சொன்னாங்க. விஷயத்தையெல்லாம் அங்க போய் சொல்லிடணும். நான் உங்களை சும்மா அனுப்பல, வஹாதிஹி ருஸுலி மாக்கும், என்னுடைய தூதர்களையும் உங்களோடு சேர்த்து அனுப்பி வைக்கிறேன். உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மதீனா முனவராவிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி வச்சாங்க. இங்க வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஆனந்தத்தோடு வரவேற்றாங்க. ஹதீஸிலே பார்க்கிறோம். நமக்கு மகிழ்ச்சி என்பது இந்த நேரத்தில் ஹைபருடைய வெற்றியை நினைத்து மகிழ்ச்சி அடைவதா, அம்பி குதூமி ஜாஃபர், ஜாஃபர்லானுடைய வருகை நினைத்து நான் ஆனந்தப்படுவதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அணைத்து ஜாஃபர்லான் ஒரு வரவேற்றார்கள். அதை வரலாற்றில் பார்க்கிறோம். செய்தனா ஜாஃபர் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து தந்தார்கள். நஜ்ஜாஷி அவர்கள் எங்களுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்தார்கள். கத் ஃபஅல பினா வ ஹம்மலனா வ ஸஃபதனா, எங்களுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்ததோடு வ ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்று அவர்கள் சாட்சி சொன்னார்கள். தாங்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற ஷஹாதத்தையும் எங்கள் முன்னிலையில் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். மன்னர் நஜ்ஜாஷி அவர்கள் ஈமான் கொண்டார்கள். ஷஹாதத்தை எங்கள் முன்னால் அவர்கள் சொல்லி அதோடு இன்னொரு செய்தியையும் சொல்லி அனுப்பினாங்க. அவர்கள் எங்களுக்குண்டான எல்லா காரியங்களையும் செய்து தந்ததோடு, ஷஹாதத்தை சொன்னதோடு, உங்களை ரசூலாக ஏற்றதோடு, உங்களுடைய தர்பாரில் இன்னொரு கோரிக்கை வைக்கும்படியும் எங்களிடத்தில் சொல்லி அனுப்பினார்கள். குல்லஹு ஐ யஸ்தக்ஃபிர் லி, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று எனக்காக நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே فدعا النبي صلى الله عليه وسلم ثلاث مرات, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கையேந்தி 3 தடவை துஆ செய்தார். اللهم اغفر للنجاشي, اللهم اغفر للنجاشي, اللهم اغفر للنجاشي என்று 3 தடவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். தபரானியிலே வருகிறது. இமாம் பஸார் அவர்கள் தங்களுடைய முஸ்னத்தில் சொல்கிறார்கள், فقال المسلمون آمين, முஸ்லிம்கள் எல்லோருமாக அந்த இடத்தில் நின்றவர்கள் சேர்ந்து ஆமீன் 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 என்று சொன்னதாக வருகிறது. ஒருவர் துஆ ஓத மற்றவர் ஆமீன் சொல்வது என்பது மார்க்கத்தினுடைய அடித்தளத்தில் தெளிவாக சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. சமூகத்தினுடைய வளர்ச்சியை பற்றி பேச வேண்டிய நேரத்தில் அதனுடைய அடித்தளமான அந்த காரியத்தை விளக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து கொஞ்சம் வேதனையாகவும் இருக்கிறது. நம்முடைய அடித்தளத்தை மறந்துவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய சுயத்தை இழந்து விட்டோம். அதனால இதை நாம் தெளிவாகவும் மார்க்கத்தினுடைய இந்த அடித்தளத்தை தெளிவாக புரிய வைக்க வேண்டிய கடமை, சமூகத்திற்கு புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அல்-அத்புல் முஃபரத் என்ற கிதாபிலே இந்த செய்தியை சொல்லி காண்பிக்கிறார். அதற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சையதுனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இயாஸ் என்ற குழந்தை பிறந்தது, பையன் பிறந்தார். தனக்கு ஒரு குழந்தை பிறந்த நேரத்திலே அவர்களே சொல்கிறார்கள்,
دعوت نفرا من اصحاب النبي صلى الله عليه وسلم فاطعمتهم. சஹாபாக்கள்ல கொஞ்சம் பேரை கூப்பிட்டு எனக்கு குழந்தை பிறந்த அந்த ஆனந்தத்திலே அவர்களை எல்லாம் அழைத்து அவங்களுக்கு ஒரு விருந்து வச்சேங்கிறார் சொல்றாங்க. அவர்களுக்கு நான் ஒரு விருந்து அளித்தேன். எனக்கு குழந்தை பிறந்த இந்த ஆனந்தத்தை நினைத்து சஹாபாக்களிலே சில பேரை அழைத்து பரக்கத்திற்காக, அவருடைய பரக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, மேலான நல் துஆவை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை எல்லாம் அழைத்து நான் ஒரு விருந்து வைத்தேன். விருந்து முடிச்ச பிறகு அவங்களும் துஆ செய்தாங்க. எல்லோரும் துஆ செய்தார்கள். அதற்கு நாம் முஆவியார் தான் சொல்கிறார்கள், ஃபகுல்து துஆலா செய்து முடிச்ச பிறகு நான் சொன்னேன், இன்னக்கும் கத் தஅவுதும் ஃபபாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஃபீமா தஅவுதும். இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் துஆ செய்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யும். இன்னக்கும் கத் தஅவுதும் ஃபபாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஃபீமா தஅவுதும். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். நிறைய துஆ செய்திருக்கிறீங்க. ஆனால் நான் ஒரு துஆ ஓதுறேன், அதுக்கும் ஆமீன் சொல்லிக்கங்க. நீங்க எல்லா துஆவும் செய்துட்டீங்க, நானும் ஒரு துஆவை செய்து கொள்கிறேன், அதற்கு நீங்கள் ஆமீன் சொல்லிக் கொள்ளுங்கள். வைன்னி அதுஉ பிதுஆஇ ஃபஅம்மினு. நானும் ஒரு துஆவை செய்கிறேன் என் பிள்ளைக்காக, நீங்களும் ஆமீன் சொல்லிக்கங்க. சும்மா கால் அவங்க சொல்கிறார்கள், அதற்கு மாவியார் தான் சொன்ன கத் தஅவுத் லஹு பிதுஆஇன் கஸீரின் ஃபீ தீனிஹி வ அக்லிஹி வ கதா வ கதா. அதற்கு பிறகு என்னுடைய பிள்ளைக்காக அல்லாஹ் தஆலா அவருக்கு தீனை தெளிவாக்கி கொடுக்க வேண்டும், சிறந்த அறிவு ஞானத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக நான் துஆ செய்தேன். இருக்கின்ற சஹாபாக்கள் ஆமீன் சொன்னாங்க. ஏன்னா அவங்க கோரிக்கை வச்சாங்க, வைன்னி அதுஉ பிதுஆஇன் ஃபஅம்மினு. நீங்கள் துஆ செய்தீர்கள், இதற்கு பிறகு நானும் சில துஆக்களை செய்கிறேன், நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஏன் என்று சொன்னால், ஒருவர் துஆ செய்ய மற்றவர் ஆமீன் சொல்வது என்பது, ஆமீன் சொல்லாம இருக்கிறதுக்கு அவங்க ஒன்றும் வஹாபி கூட்டம் ஒன்றும் இல்லை. அவர்கள் சஹாபாக்கள் தீனை கற்றுத் தந்தவர்கள், இதனுடைய அடித்தளமிக்கவர் என்பதன் காரணத்தினாலே இவர்கள் துஆ செய்ய அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். அதற்கு பிறகு ஒரு கோரிக்கை வச்சாங்க, எனக்கு ஒரு துஆ இருக்குது, நானும் செய்கிறேன், நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள் என்று கோரிக்கை வைத்து அதையும் செய்ததை அதற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அதபுல் முஃபரதில் சொல்கிறார். அருமையான பெருமக்களே, ஏராளமான பன்னூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். சஹாபாக்கள் இந்த விஷயத்தை சாதாரணமாக அவர்கள் நமக்கு விளக்கி வைக்கிறார்கள். வரலாற்று சிறப்பு மிக்க உஹதினுடைய இடம் மதீனா முனவ்வராவிலே. உஹது எவ்வளவு பாக்கியமான இடம் நமக்கு தெரியும். ஜபரு உஹதின் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு. உஹது மலை நம்மை நேசிக்கிறது, நாமும் அதை நேசிக்கிறோம்னு சொன்னார் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அந்த உஹது மலை நேசித்த காரணத்தினால் சுவனத்தினுடைய ஒவ்வொரு வாசல் கதவிலும் உஹதினுடைய ஒரு கல் பதிக்கப்பட்டிருக்கும் சொன்னாங்க. முஹப்பத் வந்தால் அதனுடைய விளைவு என்னென்ன நன்மைகளை உண்டாக்கும் என்பதை பெருமக்களை நாம் அறிவிக்க பார்க்கிறோம். இந்த உஹதினுடைய மலையினுடைய அடிவாரத்தில் உஹது சுஹதாக்களிலே ஒரு 4 பேர் அங்கே அடங்க பெற்றிருக்கிறார். உஹது சுஹதாக்களிலே ஒரு 4 பேர் அங்கே அடங்க பெற்றிருக்கிறார்கள். சையதுனா ஹம்ஸத் இப்னு அப்துல் முத்தலிப் சையது ஷுஹதா, ஹஜ்ரத் ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதேபோல அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இன்னொரு சஹாபி, அவங்க கொஞ்சம் கால் உடைஞ்ச சஹாபி, அவங்களும் துஆ செய்துட்டு வந்தாங்க. ஃபலா தருத்தனி இலா அஹ்லின் துஆ செய்துட்டு வந்தாங்க ஹதீஸ்ல. மக்களே, இந்த 4 பேர் அங்கே அடங்க பெற்றிருக்கிறார். இந்த அடங்கப்பட்டது சம்பந்தமாக உள்ள இந்த விஷயங்களிலே உஹது யுத்தம் நடப்பதற்கு ஒரு நாள் முன்னிலையில், ஒரு நாள் முன்னால் நடந்த ஒரு வரலாற்றை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார். உஹது யுத்தம் நடப்பதற்கு ஒரு நாள் முன்னால் சஹாபாக்களுக்கு தெளிவான நம்பிக்கை இருந்த காரணத்தினாலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த தீனை தெளிவாக புரிந்திருந்த காரணத்தினாலே, ஒருவர் துஆ செய்ய மற்றவர் ஆமீன் சொன்னால் அது சீக்கிரம் ரப்பிடத்தில் கபூலாகும் என்ற அடித்தளமான நம்பிக்கை கல்விலே பதித்திருந்த காரணத்தினாலே சையதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா, இந்த 2 பேரும் சந்திக்கிறார்கள். சந்தித்து சொன்னாங்க, நாளை நடக்க இருக்கின்ற உஹதினுடைய யுத்தத்திலே இன்ஷா அல்லாஹ் நம்ம பங்கேற்க இருக்கிறோம். அந்த உஹதில் எப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு ஏற்பட வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதிலே உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம். எனக்குள்ள ஆசை குறித்து நான் துஆ செய்கிறேன், நீங்க ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஆசை குறித்து நீங்க துஆ செய்யுங்கள், நான் ஆமீன் சொல்கிறேன். 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா.
2 பேர் ஒப்பந்தம் போட்டாங்க. முதலாவது சஅத் எல்லாம் துஆ செய்கிறார்கள். நாளை நடக்க இருக்கின்ற அந்த உஹது யுத்தத்திலே தங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று தாங்கள் ஆசைப்படுவதை துஆ செய்தார்கள். இதா லகீனல் கௌம கதன், யா அல்லாஹ், நாளை நடக்க இருக்கின்ற இந்த உஹதினுடைய யுத்தத்திலே சமூகத்தை, எதிரிகளை நான் சந்திக்கும் பொழுது ஃபலக்கினி ரஜுலன் ஷதீதன் பஸுஹு வ ஷதீதன் ஹரதுஹு ஃபௌகாத்திலுஹு ஃபீக. அப்பே, நாளை நடக்க இருக்கின்ற அந்த உஹதினுடைய யுத்தத்திலே புஜ வலிமை மிக்க மிகப்பெரிய ஒரு வீரன் என்னை எதிர்கொள்ள வேண்டும். ஃபௌகாத்திலுஹு ஃபீக. அவனிடத்தில் நான் யுத்தம் செய்வதும் கூட என்னுடைய வீரத்தை காட்டுவதற்காக அல்ல, உனக்காக நான் யுத்தம் செய்கிறேன். உன்னுடைய திருப்திக்காக, என்னுடைய வலிமையை காட்டுவதற்காக. அதிலும் கூட உன்னுடைய திருப்தி தான் என்னுடைய நோக்கம். அப்படி நான் அவர் எதிரியை சந்தித்து கடைசியிலே சும்மர்சுகுனி அலைஹி லஃப்ர், அவனின் மீது எனக்கு வெற்றியை ஏற்படுத்தி தர வேண்டும். நான் வீழ்கிறேன், எனக்கு வெற்றி கிடைக்கிறது. அவன் துஆ செய்தான். யா அல்லாஹ், நாளை நடக்க இருக்கின்ற அந்த யுத்தத்திலே ஹதீஸுடைய வாசகம் அற்புதமான வாசகம், நம்முடைய கல்வை எல்லாம் கடங்க செய்யக்கூடிய செய்தி. சொன்னார்கள், ரப்பே, நாளை நடக்க இருக்கின்ற அந்த யுத்தத்தில் புஜ வலிமை மிக்க, ஆற்றல் மிக்க பெரிய ஒரு வீரனை நான் எதிர்கொள்ள வேண்டும். அவனிடத்தில் நான் யுத்தம் செய்ய வேண்டும். உன்னுடைய திருப்திக்காக நான் யுத்தம் செய்ய வேண்டும். கடைசியிலே அவன் என்னை வீழ்த்த வேண்டும். அவன் என்னை வீழ்த்த வேண்டும். என்னை வீழ்த்தி கொலை செய்வது என்பது மாத்திரமல்ல, என்னுடைய மூக்கை அவன் துண்டிக்க வேண்டும், என்னுடைய விரல்களை துண்டிக்க வேண்டும். இந்த உஹதினுடைய பல பாகங்களிலும் அதை அவன் வீசி எறிய வேண்டும். பல பாகங்களிலும் ஆக்கப்பட வேண்டும். கியாமத்தினுடைய நாளையில் நான் எழுப்பப்பட்டால் தமூத்தூன கமா தஹ்யவுன வ துஹ்ஷரூன கமா தமூத்தூன, எப்படி வாழ்கிறீர்களோ அப்படித்தான் மரணம், எப்படி மரணமாகிறீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுகிறீர்கள் என்ற சாதிக்குல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய வாக்கிற்கு ஏற்ப அவர்கள் சொல்கிறார்கள், நான் எழுப்பப்பட வேண்டும். எந்த நிலையில் நான் மௌத்தாக்கப்படுவேனோ அப்படித்தானே நான் எழுப்பப்படுவேன். அப்படி எழுப்பப்பட்டால் எங்கே உன்னுடைய மூக்கு, எங்கே உன்னுடைய காதுகள், எங்கே உன்னுடைய விரல்கள், எங்கே என்று நீ என்னிடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ், உனக்காக நான் அதை அர்ப்பணித்தேன், உனக்காக நான் அதை அர்ப்பணித்தேன் என்று நான் சொல்ல வேண்டும். அந்த நேரத்தில் துஆவை நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ரப்பே, நீ என்னை பார்த்து சொல்ல வேண்டும், சதத்த, உண்மைதான் சொன்னேன், எனக்காகத்தான் அந்த காரியத்தை செய்தேன், என்னுடைய திருப்திக்காகத்தான் நீங்கள் செய்தீர்கள் என்று நீ என்னை பார்த்து சொல்ல வேண்டும் ரப்பே என்று சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா துஆ செய்ய ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி சையதுனா சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா ஆமீன் சொன்னார். பெருமக்களே, 2 பேருடைய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சொல்கிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் நிலை குறித்து சையதுனா சஅத் இப்னு அபீ வக்காஸ் அடுத்த நாள் உஹதுடைய யுத்தம் முடிந்த பின்னாலே சொன்னார்கள், லகத் ரஅய்துஹு ஆகிரன் நஹார், அந்த பகலினுடைய கடைசியிலே உஹது யுத்தம் முடிந்த அந்த நேரத்தில் நான் பார்க்கிறேன், வ இன்ன உதனஹு வ அன்ஃபஹு லமுஅல்லகானி ஃபீ ஹைத்தின், அவருடைய மூக்கும் அவருடைய காதுகளுடைய சதை பாகமும் அவர்கள் அதையெல்லாம் ஒரு கயிற்றிலே தொங்க போடப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். ஒவ்வொரு அவயவமும் துண்டிக்கப்பட்டிருந்தது. ஒருவர் துஆ செய்ய மற்றவர் ஆமீன் சொன்னால் அது ரப்பிடத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் மேன்மையையும் விளைவித்து தரும் என்பதை பெருமக்களை உணர்ந்திருந்த காரணத்தினால் சஹாபாக்கள் அப்படி துஆ செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஜ்தமிஉ மலஉன் ஃபயதுஉ அஹதுஹும் வ யுஅம்மினு சாயிருஹும். ஹதீஸில் வருகிறது, ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்திருக்கிறது, அதிலே ஒருவர் துஆ செய்கிறார், மற்றவர்கள் எல்லாம் ஆமீன் சொல்கிறார்கள். இல்லா அஜாபஹுமுல்லாஹ், அல்லாஹ் அதை சீக்கிரமாக கபூல் செய்வான். ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து அமர்ந்து ஒருவர் துஆ செய்ய மற்றவர்கள் எல்லாம் ஆமீன் சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை சீக்கிரமாக கபூல் செய்வான். அந்த பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்கள் நான். பெருமையான பெருமக்களே, அந்த பாக்கியத்திற்கும் உன்னதமான அந்த திருவழிக்கும் சொந்தக்காரர்கள் நான். அதுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படை என்பதை நமக்கு தெளிவு சொல்கிறது. நான் இடையில விஷயங்களையே சொல்லவில்லை, நேரடியாக ஹதீஸை சொல்லிக் கொண்டு வருகிறேன். பெருமக்களே, அதே போல நஸீல் குப்ராவிலும் தபரானியில் அவ்ஸத்திலும் ஒரு ஹதீஸ் வருகிறது. ஒரு அற்புதமான செய்தி.
செய்தனா ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே இது வருந்தது, எனக்கா துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே வந்து எனக்கா துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. செய்தனா ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், எங்கிட்ட துஆ செய்யுங்கன்னு சொல்றதை விட இந்த இடத்துல இருக்கிற ஆட்கள்ல பாக்கியமான இன்னொரு ஆள் இருக்கிற அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார், அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. என்னிடத்தில் நீங்கள் அந்த காரியத்தை கேட்பதை விட இந்த இடத்தில் எங்களை விட பாக்கியமானார். அதனால ஸெய்த் இப்னு சாபித் அவங்க காட்டியவர் வகை இல்லையா, சஹாபாக்கள் பணிவுக்கா அப்படி சொல்லுவாங்க. உடனே அவங்களும் மட்டும் தள்ளிடக்கூடாது. நீங்க சில பேர் அப்படி செய்யறாங்க. ஒரு பெண்மணி அங்கிருந்து ஒரு சின்ன பிள்ளை நடந்து வருது. இந்த பிள்ளை யாருன்னு சொல்லி சித்தியக்குல் அக்பர் இடத்துல இன்னொரு சஹாபி கேட்டாங்க. ஹாதிஹி பின்து ரஜுலின் ஹுவ கைரும் மின்னின்னு சொன்னாங்களா சித்தியக்குல் அக்பர் அவர்கள். இது ஒரு அன்சாரி சஹாபியினுடைய பிள்ளை. கூட இருந்து பக்கத்துல இருந்து சஹாபி கேட்டாங்களா, இது யாருன்னு சொல்லி கேட்டாங்க. ஹிய பின்து ரஜுலின் ஹுவ கைரும் மின்னின்னாங்களா, என்னை விட சிறந்த ஒரு மனிதருடைய பிள்ளைன்னு சொன்னாங்க. அதனால எல்லாத்தையும் விட சித்திக்கு நாயத்தை விட அவங்க அந்தஸ்து கூடவங்கிறதா நம்முடைய கொள்கை. பணிவுக்காக சொன்னாங்கன்னு அர்த்தம். ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உன்னதமான அந்தஸ்து மிக்க அந்த சீதேவி அவர்கள் இப்படி ஒரு வார்த்தை சொன்னார்கள். அவங்களும் மேன்மக்கள் தான், மேன்மக்கள் தான் எப்படி இருந்தாங்க சொன்னாங்க. அதற்கு அபூ ஹுரைராவை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். இந்த இடத்தில் நீங்க துஆ செய்வதற்காக என்னிடத்தில் கேட்பதை விட அவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள். அதற்கு ஒரு காரணத்தை சொன்னார்கள். அதுதான் நமக்கு உள்ள விஷயம். அதற்கு ஒரு காரணத்தை, அதற்கான அடித்தளத்தை சொல்லி காண்பிக்கிறார்கள். என்ன காரணம், எதற்காக நான் அபூ ஹுரைரா அவர்களை சுட்டி காட்டுகிறேன் என்பதை சொல்லும் பொழுது செய்தனா ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அலைக பி அபீ ஹுரைரா, நீங்கள் அதற்கு அபூ ஹுரைரா அவரிடத்தில் போய் சொல்லி உங்களுக்கு துஆ சொல்லுங்கள். காரணம் என்னன்னு சொன்னா, நானும் ஸெய்த் இப்னு சாபித் தான் சொல்கிறார்கள், நானும் அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு ரஜுலும் மின ஸஹாபா, இன்னொரு சஹாபி, அதுல பேர் வரல, என்னுடைய நண்பர் ஸெய்த் இப்னு சாபித் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய இன்னொரு நண்பர், நாங்க 3 பேரும் சேர்ந்து மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்து நாங்க ஒரு ஒப்பந்தம் செய்து துஆ செய்துட்டு இருக்கோம். நான் துஆ செய்யறேன், நீங்க 2 பேரும் ஆமீன் சொல்லுங்க. அப்புறம் நீங்க ஒரு துஆ செய்யுங்க, இருக்கிற மற்ற 2 பேரும் ஆமீன் சொல்லுவோம். 3வது ஒரு ஆள் துஆ செய்யணும், மீதி 2 பேரும் ஆமீன் சொல்லணும். அப்படி நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து என்ன, லா யஜ்தமிஉ மலஉன் ஃபயது வாஹிதுன் ஃபயதுஉ அஹதுஹும் வயுஅம்மினு ஸாயிருஹும் இல்லா அஜாபஹுல்லாஹ் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த உன்னதமான அருள் வழியிலே வந்த சீதேவிகள் அல்லவா அவர்கள். அதனால அவங்க சொன்னாங்க, 3 பேர் சேர்ந்து உட்காருவோம், எனக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை இருக்குது, அதை நான் துஆ செய்கிறேன், நீங்க 2 பேரும் ஆமீன் சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தா நீங்க துஆ செய்யுங்க, மற்ற 2 பேரும் ஆமீன் சொல்லுவோம். 3வது ஒரு ஆள் நீங்க துஆ செய்யுங்க, மீதி 2 பேரும் ஆமீன் சொல்லுவோம். 3 பேர் சேர்ந்து அமர்ந்து துஆ செய்கிறார். 3 பேர் சேர்ந்து அமர்ந்து துஆ செய்கிறார். தபரானியிலும் நசீலும் வரக்கூடிய ஹதீஸ். பெருமக்களே, துஆ செய்கிறார்கள். இவங்க துஆ செய்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சபைக்கு வருகிறார்கள் காருண்ய வள்ளல் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சபைக்கு வர்றாங்க. அந்த சபைக்கு வந்த உடனே அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எல்லோரும் அமைதியாயிட்டோம், நாங்கள் எல்லோரும் அமைதியாகிவிட்டோம். நாங்கள் எல்லோரும் அமைதியாகி அந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் சுக்குத்தாக அமர்ந்திருந்தோம். அந்த நேரத்திலே ரஹ்மத்துல் ஆலமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஊது லில்லதி குன்து ஃபீ, நீங்க எதை செய்துகிட்டு இருந்தீங்களோ அதை 2வது செய்யுங்க, நான் ஆமீன் சொல்றேன். நாங்க ஸல்லல்லாஹு. இப்பொழுது நீங்க ஒருவர் துஆ செய்ய மற்ற 2 பேர் ஆமீன் சொன்னாங்க. இப்பொழுது அந்த அதிலே 3வதாக நானும் சேர்ந்து ஆமீன் சொல்கிறேன், நீங்க துஆ ஓதுங்கன்னு சொன்னாங்க. அந்த நேரத்திலே துஆ ஓதுகிறார். செய்தனா ஸெய்த் இப்னு சாபித் சொல்கிறார்கள், ஃபதஅவுது அன வ ஸாஹிபி கப்ல அபீ ஹுரைரா, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு தஆலா அவர்களுக்கு முன்னாலே நானும் ஒரு துஆ செய்தேன், என்னுடைய நண்பரும் துஆ செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். வ ஜஅல நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅம்மினு அலா துஆஇனா, وجعل النبي صلى الله عليه وسلم يؤمن على دعائنا, எங்களுடைய துஆவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது முடித்த உடனே அதற்கு அபூ ஹுரைரா கடைசியா ரலியல்லாஹு தஆலா துஆ ஓதுறாங்க.
சையதுனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் தன்னிடத்தில் துஆ செய்யும்படி கோரிக்கை வைத்த நேரத்தில் அதற்கு அபூ ஹுரைராவிடத்தில் சென்று நீங்கள் துஆ செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னார்களே, அதற்கு ஆதாரமாகத்தான் அவங்க இந்த வரலாற்றை சொல்லி காண்பிக்கிறார்கள். கடைசியாக சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்தாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் லா யுன்ஸா, ரப்பே மறக்காத கல்வி ஞானத்தை எனக்கு நீ தந்தருள்வாயாக அப்படின்னு துஆ செய்துட்டு அவங்க சொன்னாங்க, ஓ மிஸ்ல மா சஅல சாஹிபாய, என்னுடைய 2 தோழர்கள் ஏற்கனவே 2 துஆ ஓதிட்டாங்க, என்னுடைய 2 நண்பர்கள் ஏற்கனவே ஒரு துஆ ஓதிட்டாங்க, அதுலயும் எனக்கு ஒரு பங்கை தான் துஆ ஓதிட்டாங்க. ஆளுக்கு ஒரு துஆ தான் ஓதுறது ஏற்கனவே பேசி வச்சு ஓதிக்கிட்டு இருக்கிறார். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு 3 துஆ அடிச்சிருச்சு. அவங்க 3 பாக்கியத்தை பெற்றார்கள். முதல்ல அவங்க கேட்க வேண்டிய துஆ அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் லா யுன்ஸா துஆ செய்துட்டாங்க. ஓ மிஸ்ல மா சஅல சாஹிபாய, என்னுடைய 2 நண்பர்களும் ஏற்கனவே எந்த பாக்கியத்தை குறித்து அவர்கள் துஆ செய்தார்களோ அதுவும் முக்கியமான விஷயம்தான், ரப்பே அதில் எனக்கு ஒரு பங்கை நீ தான் சொல்லி துஆ செய்ய கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லிட்டாங்க. 2 பேரும் பார்த்தாங்க, நாயகமே ஆளுக்கு ஒரு துஆ தான் ஓதிக்கிட்டு இருந்தோம், இப்போ அதற்கு அபூ ஹுரைரா இருந்தாலும் 3 துஆ கிடைச்சிருச்சு, அதனால எங்களுக்கு மீண்டும் அந்த ஒரு வாய்ப்பு தாங்கன்னு கேட்ட உடனே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சொன்னார்கள், சபகக்குமா பிஹா குலாமு தௌசி, தௌஸ் கூட்டத்தை சார்ந்த அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இந்த போட்டியில் உங்களை முந்தி விட்டார்கள் சொன்னார். இந்த அபூ ஹுரைரா தான் தௌஸ் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். அருமையான பெருமக்களே, ஒருவர் துஆ ஓத மற்றவர்கள் ஆமீன் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓத சஹாபாக்கள் ஆமீன் சொன்னார்கள், நீங்கள் சேர்ந்து இருங்கள் நான் உங்களுக்கு துஆ செய்கிறேன் ஆமீன் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நஜ்ஜாசி மன்னருக்காக துஆ செய்யும் பொழுது இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் ஆமீன் சொன்னார்கள். சஹாபாக்கள் ஒருவர் துஆ ஓத மற்றவர்கள் ஆமீன் சொன்னார்கள். சஹாபாக்களுடைய துஆக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். சத்தமிட்டு துஆ செய்யக்கூடிய விஷயத்திலே வேறு என்ன நிலைப்பாடு, என்ன குறைபாடு அங்கே இருக்கிறது? மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லித் தரப்பட்டிருக்கக்கூடிய, தெளிவாக சொல்லி தந்திருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம், எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லாத ஒரு நிலைப்பாட்டை கொண்ட ஒரு அருமையானவர்களே, காலத்தினுடைய இந்த கோலம் வழிகட்ட கூட்டங்கள் பின்னால் வரும் என்று சொன்ன அதனுடைய அடையாளமாக இன்று சமூகத்தை சீர்குலைக்கும் குற்றீசர்கள் போல இன்று சமுதாயத்தினுடைய விரோதிகளாக இந்த பிளவு சக்திகள் இருக்கிறது. நாம் ஒன்றுபட்டு நின்று இந்த காரியத்திலே நாம் ஒன்றுபட்டு நின்றால்தான் வெற்றி பெறுவோம். இந்த விஷயத்திலே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மாறுபட்ட கருத்துக்கள் நமக்கு இருந்தாலும் கூட ஒன்றுபட்ட நிலையில் நின்று நாம் இப்படிப்பட்ட சமுதாயத்திலே குறையோடக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு முயற்சியை செய்ய வேண்டும். அதனுடைய விளைவுதான் சமுதாய அடித்தளமான சுன்னத் ஜமாஅத்தினுடைய கொள்கைகளுக்கு உட்பட்ட இந்த அடித்தளமான தலைப்புகளை கொடுத்து இங்க பேச சொன்னாங்க. கண்ணியமிக்கவர்களே, இது 2 தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க, அதுக்குண்டான நேரம்ங்கிறது இல்லை. இருந்தாலும் இன்னொரு தலைப்பு, அது அத்தபர்ருக்கு பி ஆசாரில் முத்தகத்திமி, அது ஒரு முக்கியமான தலைப்புங்கிறதுனால அது சம்பந்தமாக சுருக்கமான நேரங்களில் சில செய்திகளை மாத்திரம் சொல்லி நான் இன்ஷா அல்லாஹ் முடிக்கிறேன். கண்ணியமிக்க பெருமக்களே, மார்க்கத்திலே அடித்தளமான காரியம் கூட்டு துஆ என்பதை போல நாம் அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கம் என்பது அறிவுபூர்வமானது என்பது மாத்திரமல்ல, அது பக்தி பூர்வமானது கூட. நம்முடைய மார்க்கம் என்பது அறிவுபூர்வமானது, அது மாத்திரமல்ல பக்தி பூர்வமானது. பக்தியினுடைய மறுபதிப்பு தான் பரக்கத். பக்தியினுடைய மறுபதிப்பு தான் பரக்கத். பரக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த பொருளில் இருந்தும் எந்த உயர் மனிதர்களிடத்திலிருந்தும் நாம் பரக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான தேவை மஹப்பத்தும் அதவும். அது பரக்கத்திற்குரியதாக இருந்தாலும் நம்மள்கிட்ட மஹப்பத் இல்லைன்னு செய்ய, அது மாண்பிற்குரியதாக இருந்தாலும் நம்மிடத்திலே அதவு இல்லைன்னு செய்ய, அதனிடத்திலிருந்து பெற வேண்டிய பரக்காத்தை நாம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் கண்ணோட்டத்தை பொறுத்து வித்தியாசப்படுகிறது. பார்க்கும் கண்ணோட்டத்தை பொறுத்து உலகத்திலே பொருள்கள் வித்தியாசப்படும். சில காரியங்களை அறிவு ரீதியா பார்க்கலாம், சில பொருள்களை இலக்கிய ரீதியா பார்க்கலாம், சில விஷயங்களை முஹப்பத் ரீதியா பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு சென்றார்கள், கல்லார் அடித்தார்கள். அறிவுபூர்வமா ஒரு செய்தி, அறிவு ரீதியான ஒரு பார்வை.
இதையே இன்னொரு கோணத்திலே, ஒரு இலக்கிய கோணத்திலே ஒருவர் சொன்னார், இதுவரை அந்த மக்கள், இந்த அரபுலக மக்கள் இவ்வளவு நாளும் கல்லின் மீதுதான் பூவை போட்டுக் கொண்டிருந்தார்கள், முதன் முதலாக ஒரு பூவின் மீது கல்லை போட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி பூவாக வர்ணித்து அவர் சொல்கிறார், இந்த அரபுலக மக்கள் இவ்வளவு நாளும் கல்லின் மீதுதான் பூவை போட்டுக் கொண்டிருந்தார்கள், ஆனால் முதன் முதலாக ஒரு பூவின் மீது கல்லை போட்டிருக்கிறார்கள். இது ஒரு இலக்கிய பார்வை, ஒரு வித்தியாசமான பார்வை. கௌசுல் ஆலம் ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி பகதாதிற்கு வருகிறார்கள். அவர்கள் உள்ளே வருகின்ற நேரத்தில் வருகையை பொறுக்காத, அதன் மீது பொறாமை கொண்ட சில அறிஞர்கள் அவங்க வர்றது பிடிக்கல, இந்த ஊருக்கு அவங்க வர்றது அவங்களுக்கு பிடிக்கல. அதனாலே அதை நேரடியாக சொல்லாமல் ஒரு செம்பு நிறைய தண்ணீர் எடுத்துக்கொண்டு போய் அவங்கள்ட்ட காமிச்சாங்களாம். ஒரு செம்பு நிறைய தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் காண்பிக்கிறார்கள். இந்த பகதாத் மாநகரம் கல்வியால் நிரம்பி இருக்கிறது, செம்பிலே தண்ணீர் நிரம்பி இருப்பதை போல. இன்னும் தண்ணியை ஊத்தினக்கிறதும் சிந்தும். அதனால பகதாதுக்குள்ள வந்து இந்த கல்வியெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லைங்கிற மாதிரி சாடை மாடையாக அவங்களுக்கு உணர்த்தி காமிச்சாங்க. இவங்க இலக்கிய கண்ணோட்டத்தில் பேசினால கௌசுல்லாகவும் இலக்கிய கண்ணோட்டத்திலேயே பேசினாங்க. அவங்க வேற ஒன்றும் சொல்லல, கொஞ்சம் பூ எடுத்து அந்த தண்ணியில போட்டாங்க. அதற்கு நறுமணம் சேர்க்கத்தான் நான் வருகிறேன் சொன்னாங்க. அதற்கு நறுமணம் சேர்க்கத்தான் நான் வருகிறேன், வீணாக்குவதற்கு அல்ல, சிந்த செய்வதற்கு அல்ல சொன்னாங்க. ஒவ்வொரு பொருளையும் அறிவியல் ரீதியா பார்க்கலாம், இலக்கிய ரீதியா பார்க்கலாம். அதைவிட மேலாக முஹப்பத்துடைய நிலையில் பார்த்தால் அதிலிருந்து பெற வேண்டிய பரக்காத்துகளை நாம் பெறலாம். அந்த அதவை, அந்த மஹப்பத்தை பெற்றிருந்த காரணத்தினால் ஒவ்வொரு பொருளிலிருந்தும் பெற வேண்டிய, மனிதர்களிடத்திலிருந்தும் பெற வேண்டிய பரக்காத்துகளை அந்த முத்தகத்தீம் எங்களுடைய ஆசார்களிலிருந்து பெற்றார் என்பதை பார்க்க. சஹாபாக்களிலே செய்தனா அலியின் கர்ரமல்லாஹு வஜஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வாய்த்ததை போல் பல பாக்கியம் மற்றவர்களுக்கு வாய்க்கவில்லை என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களே சொல்வார். குறிப்பாக 3 பாக்கியங்கள் நாங்கள் எல்லாம் ஆசைப்பட்டோம், சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் விரும்பினார்கள் எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி. ஆனால் யாருக்கும் கிடைக்கவில்லை அந்த மகத்தான பாக்கியம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது. கைபருடைய யுத்த களத்திலே நாளை ஒரு மனிதருடைய கையிலே கொடியை கொடுக்க போகிறேன், பெற வேண்டும் என்று சொன்னால் அடித்தளமாக நமக்கு தேவை அதபும் முஹப்பத்தும். அந்த அதபும் முஹப்பத்தும் கல்வே இருந்தது என்று சொன்னால் அதனுடைய பரக்காத்துகளை பெற வேண்டிய நிலையிலே நாம் பெறலாம். இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும். அல்லாஹ் வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும். அமால்களுக்கு சில விளைவுகள் இருப்பதை போல ஆசார்களுக்கும் சில விளைவுகள் இருக்கிறது. அமால்களுக்கு சில விளைவுகள் இருப்பதை போல ஆசார்களுக்கும் சில விளைவுகள் இருக்கிறது என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு நினைவுபடுத்துகிறார். அதற்கு அடித்தளமாக அந்த ஆசார்களில் இருந்து பரக்காத்துகளை பெறுவதற்கு அடித்தளம் அதபும் முஹப்பத். அது இல்லாமல் இருந்தால் ஆசார்கள் இருக்கலாம், பரக்காத்துகள் இருக்கலாம், பெற வேண்டிய நமக்கு அதிலே பெறுகிறார். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீண்ட காலம் வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார். உஹதுடைய யுத்தத்திற்கு பின்னாலும் கூட, என் ஃபத்ஹ் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மன் தகல் பைத ஃபஹு ஆமினுன் வமன் தகல தார் அபீ சுஃபியான் ஃபஹு ஆமினுன் வமன் வதஅ ஸிலாஹ் ஃபஹு ஆமினுன். அந்த நேரத்திலே கூட அபூ சுஃபியானுடைய வீட்டிலே நுழைந்தவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனப்படுத்திய அந்த நேரத்திலும் கூட ஈமான் இல்லாத நிலையில் தான் இருந்தார்கள். பின்னால் அவர்களுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைத்தது. அப்பாஸ் எல்லாம் சொல்கிறார்கள், எனக்கு உறுதியாக தெரியும் அதற்கு செய்தனா அபூ சுஃபியான் அவர்களுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னார். எனக்கு தெரியும் அதற்கு அபூ சுஃபியான் அவர்களுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கும் என்று. ஏனென்றால் அஹ்லுல் பைத் இடத்திலே நடந்து கொள்ள வேண்டிய ஒரு கண்ணியத்தோடு அவர் நடந்து கொண்டார், அதனுடைய விளைவு அவருக்கு உண்டாகும் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னார். அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சின்ன பிள்ளை வந்து கொண்டிருக்கிறார்கள். அபூஜஹல் எதிர்த்து வருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட அந்த கோபத்தின் காரணத்தினாலே அந்த கோபத்தின் வெளிப்பாட்டை பாத்திமா நாயில காமிச்சான். சின்ன பிள்ளை ஓங்கி ஒரு அறை கொடுத்தான். கைகள் பதிந்து விட்டது.
அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நேரா போய் தகப்பனார் இடத்துல சொன்னார், பாப்பா இப்படி கை பதிஞ்சிருச்சு. அடித்த அந்த வேதனையை சொல்லி காண்பித்து அதையும் காண்பித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அபூ சுஃபியான் சொல்லுமான்னு சொன்னார். நீ அபூ சுஃபியான் இடத்துல போய் சொல்லுமான்னு சொன்னார். அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சின்ன பிள்ளை தான். அபூ சுஃபியான் அந்த நேரத்தில் ஈமான் கொள்ளவில்லை. நேரடியாக போய் அபூ சுஃபியான் சொன்ன உடனே அபூ சுஃபியான் பார்க்கிறார், மனசில் வேதனைப்பட்டார். மனதில் வேதனைப்பட்டு ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா கையிலே தூக்கி கொண்டு நேரா அபூ ஜஹல் இடத்தில் செல்கிறார். என்ன வேலை செய்த, என்ன காரியம் நீ செய்கிறார், எவ்வளவு மடத்தனமான ஒரு காரியம் இந்த காரியம், இப்படி செய்யலாமா என்று கண்டித்து விட்டு ஃபாத்திமா நாயகியுடைய மனதை குளிர்விப்பதற்காக அவர்கள் ஒரு காரியத்தை அபூ சுஃபியான் போய் செய்கிறார்கள். நீ ஒரு அடி கொடுமான், நீ அபூ ஜஹலுக்கு நீ ஒரு அடி கொடுன்னா. பிஞ்சு கை, அது பட்டா வலிக்க போகிறது. இருந்தாலும் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ஒரு அறை கொடுத்துட்டாங்க, ஏதோ ஒரு அடி வச்சாங்க. இவ்வளவு நேரம் வேதனையோடு இருந்த அவருடைய முகம் மாறி ஆனந்தத்தோடு சல்லாசமடத்தில் ஓடி வருகிறார்கள். சொன்னாங்க, நான் அபூ ஜஹல் ஒரு அடி கொடுத்துட்டேன், அபூ சுஃபியான் என்னை தூக்கிட்டு போனாரு, நான் ஒரு அடி கொடுத்துட்டேன். சல்லாசனம் கையேறிட்டான். யா அல்லாஹ், நீ அபூ சுஃபியானை மறந்து விடாதே என்று வாசிக்கிறான். ரப்பே, அஹ்லுல் பைத்திற்கு அவர்கள் செய்த அந்த கண்ணியத்தினுடைய விளைவு நீ அபூ சுஃபியானை மறந்து விடாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். பெருமக்களே, எனக்கு தெரியும், அப்பா ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், அபூ சுஃபியானுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கும் என்று தெரியும். ஏனென்று சொன்னால் அஹ்லுல் பைத்திற்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை அவர் செய்தார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனை வைக்கக்கூடிய அந்த ரைகால் பலகை இருக்குதா, அது கூட ரொம்ப மரியாதை செய்வாங்க. தலை வச்சு படுக்க மாட்டாங்க, அதுக்கு ரொம்ப கண்ணியம் செய்வாங்க. அந்த காலத்தில் இருந்த ஒரு வஹாபி அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, குர்ஆனுக்கு தானே மரியாதை செய்யணும், இவன் குர்ஆனுக்கு கூட மரியாதை செய்ய மாட்டேங்கிறான், வேற விஷயம். ரைகால் பலகைக்கு எதுக்கு மரியாதை, அதுக்கு என்ன இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லவில்லையா, ஃபக்லஅனா அலைக் இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா. அல்லாஹ் சொன்னானே, செருப்பு கலத்துக்கு மூசா நபியே, பரிசுத்தமான ஒரு இடத்துல நிற்கிறீங்கன்னு அல்லாஹ் சொன்னானே, எதுக்காக சொன்னான்னு கேட்டாங்க இமாம் ஷாஃபி. எதுக்காக அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கறதான் காரணம்னு செருப்பு போடுறதே ஹராம் ஆயிடும். எங்க ரப்பு பார்க்காம இருக்கிறான், அது காரணம் அல்ல. அந்த இடத்திலே தௌராத் இறக்கப்பட போகிறது. தௌராத் இறக்கப்பட போகின்ற ஒரு இடம் முகத்தஸ் என்று சொன்னால் குர்ஆனை வைக்கக்கூடிய இந்த பலகை, அதுக்கு ஒரு மரியாதை இருக்குதா இல்லையான்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதாக பெரியவர்கள் தேடி 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 அளவை வெளிப்படுத்தினார்கள். அதனுடைய விளைவு அவர்கள் பெற வேண்டிய அளவை விட உன்னதமான பாக்கியத்தையும் மேன்மையும் பெற்றார்கள். எனவே ஆசார்களில் இருந்து பரக்காத்துகளை பெறுவதற்கு அடித்தளமான காரியம் முஹப்பத்தும் அதபும் என்று சொல்கிறார். ஆசார்கள்ல பரக்கத்து இருக்குதுங்கிறதுக்கு ஆயிரம் உதாரணங்கள் இருக்குது. ஆனா அது நமக்கு அந்த பரக்காத்துகள் கிடைப்பதற்கு முஹப்பத்தும் அதபும் தேவை என்று சொல்றார். அதனால்தான் சிறுபிராயத்திலேயே ஸல்லல்லாஹு துஆவை பெற்றார்கள். அல்லாஹும்ம ஃபக்ஹுஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹுல் கிதாப். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அற்புதமான இந்த துஆவை திருநபியிடத்திலிருந்து பெற்றார் என்று சொன்னால் அவர்கள் வெளிப்படுத்திய அந்த அதப் என்று சொல்வார். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வெளிப்படுத்திய அந்த அதபினுடைய விளைவாக சாஹிரீன்களுக்கு ஈமான் கிடைத்தது. பெருமக்களே, சாஹிரீன்களுக்கு ஈமான் கிடைத்தது அந்த அதப் வெளிப்படுத்திய காரணத்தினால். எனவே அந்த ஆசார்கள் அதனுடைய பரக்காத்துகளை நாம் பெறுவதற்கு அடித்தளமான காரியம் அதபும் முஹப்பத்தும் என்று பெருமக்கள் சொல்லிட்டார். ஆசார்களுடைய பரக்காத்துகளை உதாசீனப்படுத்துபவன் ஈமானை விட்டும் தூரமானவன் என்பது மாத்திரமல்ல, அவன் முனாஃபிக். சந்தேகம். இந்த வார்த்தைகளை கொண்டு எனக்கு இந்த இடத்திலே சொல்வதற்கு கூட அதபு குறைவாக நான் கருதுகிறேன். ஆனாலும் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லணும் என்பதற்காக நான் சொல்கிறேன். ஆசார்களை மதிக்க தெரியாதவர்கள், பரக்காத்துகளை பெறுவதற்குண்டான அருகதை இல்லாமல் போகக்கூடியவர்கள் முனாஃபிக்கீன்கள். அப்துல்லாஹ் இப்னு உபை முனாஃபிக்குடைய தலைவனாக இருந்தான். அவருடைய மகனார் அப்துல்லா அவர்கள் எப்படியாவது நம்ம தகப்பனுக்கு ஈமான் கிடைக்காதா, ஹிதாயத் கிடைக்காதான்னு ஆசைப்பட்டு ஸல்லல்லாஹு இடத்துல வர்றாங்க. ஸல்லல்லாஹு அவர்கள் குடித்து வைத்து மீதம் இருந்த அந்த தண்ணீரை அருந்தி அந்த வானத்திலிருந்து மீதம் இருந்த அந்த பாக்கியமான நீரை ஸல்லல்லாஹு இடத்திலிருந்து நாயகமே கொஞ்சம் உங்களுடைய ஃபதுலத்தை மின் ஷராபிக்கு, உங்களுடைய அந்த பானத்திலிருந்து கொஞ்சம் மிச்சத்தை எனக்கு தாங்க யார சொல்லலாம். எதற்காக என்று கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அவர்கள்.
லஅல்லல்லாஹு அன் யுத்ஹிர கல்பஹு, அதை கொண்டு அல்லாஹ் தஆலா சில பேருடைய கல்பு சுத்தப்படுத்த வேண்டியிருக்குன்னா மிச்ச தண்ணீரை குடிச்சா அவன் கல்பு சுத்தமாகும். அதனால கொஞ்சம் மிச்சத்தை தாங்கன்னு கேட்டாங்க. சொல்லாத மிச்சம் கொடுத்தாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு கொண்டார்கள் தன்னுடைய தகப்பன் நடக்கிறது. அவங்க ஈமான் உள்ளவர்கள் தகப்பனிடத்தில் வந்து சொல்கிறார். ஆனால் அவன் அருவருக்கத்தக்க இழிவான ஒரு வாசகத்தை பதிலாக சொன்னான். அருவருக்கத்தக்க இழிவான வாசகத்தை பதிலாக சொன்னான். காலமெல்லாம் அவன் கெட்டு போனதற்கும் அவனுடைய அழிவிற்கும் காரணம் அதுதான் பெருமக்களை. பெற வேண்டிய அந்த பரக்காத்துகளை பெறுவதற்குண்டான உள்ளமில்லாமல் போய்விட்டான். அது எவ்வளவு தேட்டத்தோடு கொண்டு வந்தார்கள் இவருடைய மகனார். அல்லா ஜீத்தபி பௌலி உம்மி, தாயினுடைய மூத்திரத்தை கொண்டதாக கூட நான் குடிச்சிருப்பேன். துடித்து போனார்கள். அதற்கு அப்துல்லா அவர்கள் மகனார் துடித்து போனார்கள். சல்லாசலத்தில் வந்து கேட்டார், நாயகமே அவனை கொல்வதற்கு எனக்கு உத்தரவு தாங்கன்னு சொன்னார். வேண்டாம் சொன்னார். பெருமக்களே, ஆசார்களுடைய பரக்காத்துகளை தெரியாதவர்கள், தீனின் அடித்தளம் புரியாதவர்கள், இந்த தீனிலே நயவஞ்சகத்தன்மை கொண்டவர்கள் என்பதை மார்க்கம் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. எவ்வளவு பரக்காத்துகள் இருக்கிறது, ஆசார்களில் இருந்து பரக்காத்துகள் எவ்வளவு இருக்கிறது, பன்னூற்றுக்கணக்கான ஹதீஸ்களையே நாம் பார்க்கிறோம். முஃமின்களுக்கு ஒரு இஸ்ஸத் இருக்கதா இல்லையா? வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். இதை சொன்னவன் அவன் சொல்றான், இன்னல் இஸ்ஸத்து லில்லாஹி ஜமீஆ. அங்க வருத இஸ்ஸத் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். நீங்க முஃமின்களுக்கு ஈமான் உள்ளவர்கள் சொந்தம் சொல்றீங்களே, வரக்கத்தோடு வேற எதையும் கலந்தாலும் தொடர்புள்ளவர்களாக ஆனாலும் இதுவும் பரக்கத்து இருக்குது. அது நம்ம சட்டம். ஒரு அசல் பொருள் ஒரு கலப்படத்தை கொண்டு போய் கலந்தா அசல் போய்விடும். பரக்கத்தில் வேறு ஏதாவது ஒன்று கலந்தால் பரக்கத்து கூடிடும். ஜம்சம் நீரை கலந்தாலும் அதுவும் பரக்கத்தான். சல்லாசல்லம் மீதம் வைத்து குடித்து மீதம் வைத்து அந்த தண்ணீர்ல இங்க ஏதாவது உங்க குறைஞ்சிருச்சுன்னா இன்னும் ஊத்திக்கங்க, அதுவும் அந்த நூறாரியத்தை பெற்றதுதான் என்று சொல்லி காண்பித்தார்கள். ஹதீஸில் இருக்கிறது. உண்மையான பெருமக்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுது விட்டால், இதா ஸல்லல் கதாத், சுபஹ் தொழுது முடித்து விட்டால் மதீனாவிலே உள்ள பணியாளர்கள் எல்லாம் வருவார்கள். பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வருவாங்க. ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் கொண்டு வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபீஹல்மா, அதுல அந்த பாத்திரத்திலே தண்ணீர் இருக்கும். ஃபமா யுதா பி இனாஇன் இல்லா கமஸ யதஹு ஃபீஹா. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவுடைய ஹாதிமீன்கள் கொண்டு வரக்கூடிய அந்த பாத்திரத்திலே தங்களுடைய கையை உள்ளே முக்கி அதை கொடுப்பார். கடுமையான குளிர்காலமான நேரமாக இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாத்திரத்திலே தங்களுடைய முபாரக்கான கையை முக்கி அதனுடைய பரக்காத்துகளை அந்த தண்ணீரில் அவர்கள் பெறுவதற்குண்டான நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செய்கிறார். ஹுதைபியாவுல உட்கார்ந்து இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிரிகள் வந்து பார்ப்பதற்கு வருகிறார்கள். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நாம வெற்றி பெற்றுடலாமா இவங்களிடத்துல என்று பார்ப்பதற்காக எதிரிகள் இங்கே தூது வருகிறார். ஒன்னு சொன்னாங்க, இவங்கள்ட்ட ஜெயிக்கவே முடியாது. மா தனஹம முஹம்மதுன் நகாமத்தன் இல்லா வகாத் ஃபீ யதி ரஜுலின் மின்ஹும். புகாரில் ஹதீஸ். எதிரிகள் வந்து சொல்கிறார்கள், இவங்களை ஜெயிக்கவே முடியாது. காரணம், மா தனஹம முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகாமத்தன் இல்லா வகாத் ஃபீ யதி ரஜுலின் மின்ஹும். அவர்கள் காரி துப்பினால் கூட யாராவது சஹாபிகளுடைய கைகளில் தான் படுகிறது என்று சொன்னார். எல்லோரும் கை நீட்டி வாங்கி அதை சாப்பிட்டு விடுகிறார்கள் அல்லது மேலே தேய்த்துக் கொள்கிறார்கள். அதனுடைய ஆசார்களுடைய பரக்கத்தை உணர்ந்தவர்கள் அந்த நன்மக்கள். ஹதீஸ் வருது, மா தனஹம முஹம்மதுன் நகாமத்தன் இல்லா. இது எதிரிகள் சொன்ன வாசகம். அவர் பின்னால இமாம் விட்டாங்க, அவங்க சொன்ன வாசகம். இல்லா வகாத் ஃபீ யதி ரஜுலின் மின்ஹும். அதேபோல அவர்கள் பேசினால் அவ்வளவு அமைதியாக இருக்கிறார். ஹஃபது அஸ்வாத்தஹும். அதேபோல அவர்கள் ஒது செய்தால் அந்த ஒது செய்த தண்ணீரை ஒவ்வொருவரும் பிடித்துக் கொள்கிறார். கீழே விடுறதுக்கு சம்மதிக்கிறது இல்லை. தண்ணீர் கிடைக்காதவர்கள் யாருடைய கையில் தண்ணீர் பட்டதோ அதை எடுத்துக்கொண்டு தங்களுடைய மேனியில் தேய்த்துக் கொள்கிறார்கள். நபியினுடைய திருநபியினுடைய மேனியிலே பட்ட அந்த நீரை சிந்துவதற்கு அனுமதிக்காத இந்த சமுதாயம் எப்படி அவருடைய ரத்தத்தை ஓட்டுவதற்கு சம்மதிக்கும் கேட்டாங்க. அவருடைய மேனியிலே பட்டு ஒது செய்த அந்த தண்ணீரை கீழே விடுவதற்கு விடாத அந்த சமுதாயம் எப்படி ரத்தத்தை ஓட்டுவதற்கு சம்மதிக்கும்? எண்ணிக்கை குறைவா இருக்கலாம், ஆட்கள் இப்படி எப்படி ஆட்கள் இல்லைன்னு சொல்லி
மக்களே, அவருடைய எச்சிலை சஹாபாக்கள் எவ்வளவு கண்ணியமாக கருதினார்கள். இதற்கு வேண்டும் முஹப்பத்து மாதம். அது இல்லாமல் இந்த பார்வை பார்த்தால் அது ஒழுங்கான பார்வையா இருக்காது. சில பார்வை கோணல் பார்வையா இருக்கும், அந்த பார்வையா இருக்கும். நீதமான பார்வை, அறிவியல் பார்வை, இலக்கிய பார்வை, முஹப்பத்துடைய பார்வை என்பதை போலவே சில பார்வை கோணலான பார்வை. அப்படி பார்த்தால் அதனுடைய பரக்காத்துகளை நாம் பெற முடியாது. அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதை அவர்கள் பாதுகாத்து வைத்திருந்தார். ரொம்ப வேர்க்கும். ஏன் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் என்று கேட்கிறார்கள். நர்ஜு பரக்கத்தஹு லி சிபியானினா என்று சொன்னார்களே, ஹதீஸில் இருக்கிறது. நாயகமே, நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நறுமணங்களோடு உங்களுடைய மேனியிலிருந்து வரக்கூடிய அந்த வேர்வையும் சேர்த்து விடுவோம். ஏன்னா அதுக்கு தனி நறுமணம். அனஸ் தான் சொல்கிறார்களே, ஸல்லல்லாஹு மேனியிலிருந்து ஒரு நறுமணம் இருக்கும். நான் மா ஷமம்து அம்பரன் வலா மிஸ்கன் வலா ரீஹன் அத்யப வலா தீபன் அத்யப மின் தீபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் நான் அம்பரை நுகர்ந்திருக்கிறேன், கஸ்தூரியை நுகர்ந்திருக்கிறேன், உயர்ந்த தரமான எல்லா வாசனை திரவியங்களையும் நுகர்ந்திருக்கிறேன். ஆனால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி திருமேனியிலிருந்து வரக்கூடிய இந்த வாசனைக்கு நிகராக வேறு எதையும் நான் நுகரவில்லை. அந்த அளவுக்கு வாசனை மிக்க ஒரு அருள் வாசனை அவங்க மேனிலிருந்து வரும் சொன்னாங்க இல்லையா. கஸ்தூரியோடு சேர்த்து அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நறுமணத்தோடு இதையும் நாங்கள் சேர்த்து வைத்தோம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நர்ஜு பரக்கத்தஹு லி சிபியானினா, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை கொண்டு உங்களுடைய பரக்காத்துகளை ஆதரவு வைக்கிறோம், பெற்றுக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கேட்டுட்டு சும்மா இருக்கல்ல, அஸபுத்தீன் சொன்னாங்க, பாராட்டினார்கள், சரி கண்டார்கள், அதை நியாயம் உண்டு என்று சொன்னார்கள். உண்மையான பரக்கத்தை பெறுவதற்கு நான் தகுதி உள்ளது என்பதையும் அல்லாஹ்வுடைய ஹபீப் அவர்கள் சொல்லி காட்டினார் என்பதை வரலாற்று நாம் பார்க்கிறோம். ஹதீஸிலே நாம் பெருமக்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் எவ்வளவு செய்திகளை சொல்கிறார். இன் ஆயத முல்கிஹி அன் யதியக்கும் தாபூத்து ஃபீஹி சகீனத்தும் மிர் ரப்பிக்கும். விளக்கம் சொல்லல நான். ஃபீஹி சகீனத்தும் மிர் ரப்பிக்கும், இந்த தாபூத்தை கொண்டு ஒரு சக்கீனத் இருக்கிறது. தாபூத்தில் இருந்தது என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அஸா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைப்பாகை, இப்படிப்பட்ட ஆசாருல் அன்பியாக்கள் தானே அது இருந்தது. ஃபீஹி சகீனத்துன் மிர் ரப்பிக்கும். அல்லாஹ் சொல்வான், அதிலே ஒரு நிம்மதி இருக்கிறது, அதிலே ஒரு சாந்தம் இருக்கிறது. தகுதியுள்ளவர்கள் விட்டுக் கொள்கிறார்கள், தகுதியுள்ளவர்கள் அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மேலான ஜுப்பாவை காலமெல்லாம் பாதுகாத்தார்கள் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா பெருமக்களே, அந்த நன்மக்களுடைய வரலாறு அப்படித்தான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஒரு வரலாறை சொல்கிறானே, சாமிரி எதையோ மண்ணள்ளி போட்டான், அது பேசிச்சு. ஒரு உருவம் செய்து மண்ணள்ளி போட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, இது என்ன புதுசா இருக்கு? பமா கத்துபுக யா சாமிரி, பமா கத்துபுக யா, என்ன விஷயம் தான் கேட்டாங்க. قال بصرت بما لم تبصروا به فقبضت اليك قبضا من اثر الرسول. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த ஆளு, அதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் தடம் பட்டால், கால் தடம் அல்ல, அவங்க அமர்ந்திருக்கக்கூடிய குதிரையின் கால் தடம் பட்டால் அந்த கால் தடத்தில் இருந்து உள்ள பரக்காத்துகளை அவன் வழங்கியிருந்தான். சாமிரி கூட வழங்கியிருந்தான், அந்த வஹாபிகளுக்கு தான் வழங்கல. சாமிரி கூட அதை வழங்கியிருந்தான். அதை எடுத்தான் அவன், அதை கொண்டு போட்டான். சில விதமான நிலைப்பாடுகள் உண்டானது, சில விதமான அசராத்துகள் உண்டானது என்பதை சொல்லி காண்பித்தான் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. சாரா செய்தி சொல்கிறேன், இது ஹபூபி கமீசி ஹாதா ஃபஅல்கூஹு அலா வஜ்ஹி அபி யதி பஸீரா. சட்டையை கொண்டு போடுங்கள், பார்வை வரும். அது என்ன பார்வை வரும்? சட்டையை கொண்டு போட்டா பார்வை இழந்தவர்களுக்கு பார்வை வரும். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை அல்ல, அது கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை. உலகத்தில் நடந்த மக்லூகாத்துகளிலே இரண்டாம் இடத்தை பெற்ற சையதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலே உலகத்தில் வந்த மா மனிதர்களிலே முதன்மையானவர் ஹஜ்ரத் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு சுயமாக சட்டை இல்லை, அவங்கள நிர்வாணமாகத்தான் நெருப்பிலே தூக்கி போட்டார்கள். நம்ரூது கொடியவன் அப்படித்தானே தூக்கி போட்டான். அப்படி போடப்படுகின்ற நேரத்தில் அவர்களுக்கு அந்த சட்டையை கொடுத்தவர்கள் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பரக்கத்தான் அந்த சட்டை. பார்வை இல்லாதவர்கள் மீது அது பட்டால் கூட பார்வை வந்துவிடும் என்பதை குர்ஆன் தானே சொல்கிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி தானே அருமையான பெருமக்களே.
குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான் வத்தகிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. அல்லாஹ் சொன்னான் இன்னா அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸ் லல்லதீ பிபக்கத முபாரக்கன் வஹுதல் லில் ஆலமீன். ரெண்டு இருக்குது, அங்க பரக்கத்தும் இருக்குது, உலகத்துக்கு ஹிதாயத்தும் இருக்குது. பரக்கத்தும் ஹிதாயத்தும் உலகத்திற்கு ஹிதாயத்தும் இருக்கிறது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அதிலே பையினாத் ரொம்ப தெளிவான அத்தாட்சிகள்ங்கறான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு அத்தாட்சியை மட்டும் தான் குர்ஆன்ல சொன்னா, மின் மகாமி இப்ராஹிம், மகாமி இப்ராஹிம்ங்கற அத்தாட்சி. வத்தகிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டாங்க. இதனால் பரக்கத், அதனுடைய பரக்காத்துகளை பெற்றுக் கொள்வதற்கு ரப்பு சொன்ன ஒரு உன்னதமான வழி அல்லவா. உலகத்தில் எத்தனையோ முஹத்திஸீன்கள் வந்தாலும் இன்று உலகத்தில் போற்றப்படுகிறார்கள். ஹஜ்ரத் முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இத்தஃபகல் அஇம்மா அலா அன்ன அஸஹல் குதுபி பஅத கிதாபில்லாஹி ஸஹீஹுல் புகாரி. அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பின்னாலே உலகத்திலே ஆதாரபூர்வமான கிரந்தத்தை தந்தவர்கள் ஹஜ்ரத் இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இது எப்படி அவர்களுக்கு வாய்த்தது? சில காரியங்களுடைய ரகசியம், சில பின்னணிகள் இருக்கும். இர்ஷாது சாரிகளை பெருமக்கள் சொல்லி காண்பிப்பார்கள். ஏன்னா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து அவர்களுடைய வாரிசாக சொத்தாக அதற்கு அனஸ் அவர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கிளாஸ் கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் அருந்துவதற்காக பயன்படுத்தி அந்த முபாரக்கான ஒரு பாத்திரம், கிளாஸ், ஒரு பாத்திரம். அந்த பாத்திரம் அதற்கு அனஸ் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதற்காக வேண்டி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய பகுதியிலிருந்து அவர்கள் வாழ்ந்த அந்த இடத்திற்கு தேடி சென்றார்கள். பல்லாயிரம் மைல் கடந்து சென்றார்கள். வேறு எந்த நோக்கமும் இல்லை. போய் அவர்கள் செய்த வேலை ஒன்றே ஒன்றுதான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான அவர்கள் அருந்துவதற்கு பயன்பட்ட அந்த பாத்திரம் இடத்தில் இருக்கிறது, அதிலே கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி எனக்கு தாருங்கள் என்று கேட்டார். உலகத்திலே பாக்கியவான்கள் பலரும் பெற முடியாத ஒரு உன்னதத்தை ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெற்றார்கள் என்று சொன்னால், அந்த ஆசார்களிலிருந்து பெற வேண்டிய பரக்காத்துகளை பெற்றார்கள். முஹப்பத்தும் அதவும் இருந்த காரணத்தினால் பெற வேண்டிய பரக்காத்துகளை பெற்றார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்த்தோம். அருமையான பெருமக்களே, ஏராளமான செய்திகள் ஹதீஸிலே நாம் பார்த்தோம். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி முபாரக்கான கையினாலே ஜன்னத்துல் பக்கீல் அவர்களை அடக்கினார் என்பதற்காக ஹஜ்ரத் சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னார்களாம், நான் இறந்தால் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு மத்ஊனுக்கு அருகில் என்னை அடக்குங்கள் என்று சொன்னார். இந்த நன்மக்கள் இந்த சாலிஹீன்களிடத்திலிருந்து பரக்காத்துகளை பெறுவதற்கு ஆசைப்பட்டார். பார்வையில்லாத சஹாபி ஹஜ்ரத் உத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டில் தொழுவதற்கு அனுமதி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அனுமதி கொடுத்தார்கள். ஆனா அவங்களுடைய மனதில் ஒரு உறுத்தல் இருந்தது. ஸல்லல்லாஹு வந்தாங்க, நான் வீட்டில் தான் தொழுக சொன்னீங்க, தொழுகிறேன். ஆனால் எங்க வீட்டுக்கு நீங்க வந்து ஒரு இடத்துல நின்று நீங்க தொழு வச்சுட்டு வாங்க, நீங்க தொழுதுட்டு வாங்க, நான் அந்த இடத்துல நின்று தொழுதுகிறேன். அந்த இடத்தில் நின்று நான் தொழுது கொள்கிறேன். இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ் இது பெருமக்கள். அந்த இடத்திலிருந்து நான் தொழுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வந்தார்கள். ஐன துஹிப்பு அன் உஸல்லிய மின் பைத்தி, உங்களுடைய வீட்டில் எங்க நின்று தொழுக நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஐன துஹிப்பு அன் உஸல்லிய மின் பைத்தி, உங்களுடைய வீட்டிலே எந்த இடத்திலிருந்து நான் தொழ வேண்டும், எந்த இடத்தினை காமிங்க. நாங்க குறிப்பிட்ட இடத்தை காண்பித்தார்கள். அந்த இடத்தில் அவர்கள் தொழுக வைத்தார்கள். அதற்கு பிறகு அந்த இடத்தில் நின்று செய்தனா சுப்ஹான் ரலியல்லாஹு அவர்கள் தொழுதார்கள். எதனால்? பரக்கத்தை நாடி அல்லவா. வீட்டிலே உள்ள செய்திகள். அதற்கு அடித்தளமான தேவை என்பது முஹப்பத்தும். சையதுனா சல்மத் இப்னு அக்வா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு உஸ்துவான ஒரு தூண் பக்கத்துல இருந்தா ஸல்லல்லாஹு தொழுவாங்க. அவங்க தொழுது முடித்து விட்டால் அந்த இடத்தை பற்றி பிடிப்பார்கள். சையதுனா சல்மத் இப்னு அக்வா ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு மத்தியிலே அதிலே போட்டி இருந்தது என்பதை சஹாபாக்களுக்கு மத்தியிலே அதிலே போட்டி இருந்தது. சில சஹாபாக்களுடைய குறிப்பாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுடைய அந்த கையை அதை எடுத்து பெருமக்கள் தங்களுடைய மேனியில் தடவிக்கொள்வார், அவங்களுடைய கையை முத்தமிட்டுக் கொள்வார். என்ன காரணம் என்னன்னு சொன்னா, இது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பட்ட கை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறும செய்த காரணத்தினாலே அவர்கள் மீது பட்ட கை. அவர்களே சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்னுடைய கை பட்டது. ஃபைதன் ஹி அப்ரஸு மின ஸல்ஜி வ அத்யபு மின் ராயிஹத்தில் மிஸ்க். அவ்வளவு மிருதுவாக இருந்தது.
அவ்வளவு வாசனையாக இருந்தது. அவருடைய கையை பிடித்து என்னுடைய முகத்தில் நான் வச்சேன், என்னுடைய பரக்காத்துகளை உணர்ந்திருந்தார்கள். எனவே சாலிஹீன்கள், நான் பின்னால் வந்த நன்மக்கள் என்னென்ன ஆசார்களை எல்லாம் உலகத்தில் விட்டு சென்றார்கள், அதிலிருந்து பெருமக்கள் எவ்வளவு பரக்காத்துகளை பெற்றார்கள். ஸல்லல்லாஹு திருமுடியில் இருந்து அவர்கள் உபயோகித்த ஒவ்வொரு பொருளில் இருந்தும் நன்மக்கள் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார்கள், என்னென்ன விளைவுகளை எல்லாம் உலகத்தில் தந்தது என்பதை வரலாறு முழுக்க நாம் காண முடியும். உண்மையான பெருமக்களே, எனவே சாலிஹீன்கள், முத்தகத்திமீன்கள், நல்லோர்கள், நபிமார்கள், வலிமார்கள், அல்லாஹ்வின் அருள் பெற்ற சீதேவிகள், அவர்களுடைய ஆசார்கள் இருக்கிறது. அந்த ஆசார்களுக்கு பரக்காத்துகளும் இருக்கிறது. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கும்படி நமக்கு உணர்த்தி காண்பித்தார்கள். மிஅராஜிற்கு செல்கிறார்கள், குறிப்பிட்ட இடத்திலே இறங்கி தொழுக சொன்னார்கள். ஏன்? இது அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம். நபிமார்களுடைய ஆசார்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் பயன்படுத்தி காண்பித்து நமக்கு வழிகாட்டினார்களா இல்லையா? எனவே அந்த நன்மக்களுக்கு உண்டான அந்த ஆசார்களும் அதிலிருந்து பரக்கத்து பெறுவதும் இருக்கிறது என்பதையும் மார்க்கத்தினுடைய அடித்தளம் நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. இந்த முயற்சியை அல்லாஹ் தஆலா வெற்றிகரமானதாக ஆக்குவானாக. இதனுடைய பின்னணியில் இருந்து செயல்படக்கூடிய சமயக்குரிய உங்களுடைய ஷேக் அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த காரியத்தை எல்லாம் வழிநடத்தக்கூடிய எல்லா நன்மக்களுக்கும் அல்லாஹ் துன்யா ஆகிராவுடைய எல்லா வாக்கியங்களையும் நிரப்பமாக அல்லாஹ் வழங்கியிருவானாக. நம்முடைய ஹலாலான எல்லா ஆஜத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. அவனுடைய மேலான பரிசுத்தமான அடியார்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. இந்த உலகத்திலே அவனுடைய பேரருளை பெற்ற நன்மக்கள், சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், அந்த சீதேவிகள் நடந்த உன்னதமான அந்த ராஜவாட்டையில் அல்லாஹ் நம்மையும் நடத்தாட்டி அருள்வானாக. நம்முடைய துன்யா ஆகிராவுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் தஆலா கைராட்டி தந்தருள்வானாக. بحق سيدنا محمد صلى الله عليه وسلم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.